ஹரி ஓம் மகாகாளி. சித்தயோகி பேரம்பலவாணன் எனும் ஓர் வித்தகரை அண்மையில் சந்திக்கும் வாய்ப்பை மகாகாளி ஏற்படுத்தி தந்தாள். அவரோடு யாம் உரையாடி மகிழ்ந்தவற்றில் பல விஷயங்கள் இந்த சமூகம் கேட்டு மகிழத்தக்க, வியந்து பார்க்கக்கூடிய, விஷயஞானம் பொதிந்த பொக்கிஷங்கள் நிறைந்தவையாக அந்த உரையாடல் நீடித்தது. அவருடைய குடும்பம் சார்ந்த அவருடைய தந்தையார், அவருடைய தாத்தா, பாட்டி என ஒரு 7 தலைமுறை செய்திகளை அவர் அடுக்கிய விதம், அவர்களிடமிருந்து பெற்றிருக்கும் ஞானத்தில் சிறிதளவு எடுத்து இன்றைக்கு பயன்படுத்துகிற பாங்கு, இதையெல்லாம் அவர் விவரித்த விதம், எவ்வளவு விஷயங்கள் இந்த பூமியில் எத்தனை பேராற்றல்களோடு பெருமக்களெல்லாம் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அப்படி மறைந்தவர்களெல்லாம் எத்தனையோ விஷயங்களை தங்களோடு எடுத்தும் சென்று விட்டார்கள். அவருடைய உரையின் ஒரு தொகுப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. சற்றே நீண்ட உரையாக அமைந்தாலும் ஆர்வமுடையவர்கள் கவனமாக கேட்டு மகிழுங்கள். ஹரி ஓம் மகாகாளி. வணக்கம் அன்பார்ந்த ஆத்ம நேயர்களே. மகாசக்தி பொருந்திய இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒன்று நினைத்தால் அந்த நினைப்பதே நமக்கு நடக்கிறத பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான இடத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்ற ஒரு தத்துரூபமான ஒரு உண்மை. காலையில் பௌர்ணமி, ஆடி பௌர்ணமியை பற்றி பேசியிருந்தேன். இந்த ஆடிப்பெருக்கு எப்படியெல்லாம் இருந்தது என்ன சொல்லிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்களே இது மாதிரி காஞ்சிபுரம் போகணும், சேஷ்டா சேவியை போய் பார்க்கணுன்னு சொன்னீங்களே, அது போயிட்டு வந்துட்டாங்களா, அது சம்மந்தமாக கேட்டிங்களா, ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க என்ன சொல்கிறாங்க. அதை சொல்லும்பொழுது நான் வீட்டில் சொல்கிறேன், நான் கேட்டு சொல்கிறம்மான்னு சொல்லியிருக்கேன். அப்படி சொல்கிற ஒரு நேரத்தில் ஐயாவோட அழைப்பு ஒன்று வருது. அந்த அழைப்பு பார்த்தோன்னா முதல்ல ஐயா நான் பார்க்குறேன். அந்த அழைப்பில் அவங்க சொல்கிறாங்க, ஐயா நான் உங்களை பார்க்கணும், நான் வரட்டுமான்னாங்க. இல்லைங்க ஐயா, நான் பௌர்ணமியை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்கள் இது மாதிரி பௌர்ணமி மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. இல்லைங்க, நான் உங்கள்கிட்ட வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியா, சரிங்கய்யா, வாங்க நம்ம பார்க்கலாம், சந்திக்கலாம், நேராக சந்திக்கலாம். நாங்கள் அதுபோல் நான் அப்புறம் பொறுமையாக வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லைன்னாங்க. அதே மாரியே வந்து சேர்ந்தேன். ஏதாச்சும் நான் சொன்ன வீட்டில் ஒரு பெரியவங்களை சந்திக்க போகும்போது கையில் எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் சொல்கிறேன். அது நாகப்பட்டினத்துலேருந்து கையில் எடுத்துகிட்டு வந்தது, எங்கள் அப்பா வச்ச மரம் அது. அதனால் அந்த பழம் அங்கேருந்து வந்ததுனால அந்த படத்தில் ஐயாவிட்ட ஆத்மார்த்தமாக நம்ம சந்திக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வரேன். வந்து பார்க்கும்போது ஐயா என்ன செஞ்சாங்கன்னா, நீங்களே வச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு ஜேஷ்டா தேவியை நமஸ்காரம் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய வினோதம் பாருங்கள். அந்த எலுமிச்சம்பழத்தை எடுக்க வச்சது யார், நான் எடுத்துகிட்டு வந்தது எப்படி, கடைசியில் அந்த ஜேஷ்டா தேவியை பார்க்கலன்னு எங்கள் வீட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு அந்த முடிவு எங்கே வருது பாருங்கள். அந்த எலுமிச்சம்பழம் கொடுத்தது அவங்க, அந்த கையில் வாங்கின எலுமிச்சம்பழத்தை கொண்டாந்து ஜேஷ்டா தேவிக்கிட்ட வைக்கிறோம். அப்போ அவங்க பேசுகிறாங்கல்ல, அப்போ ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குதுன்றதை மட்டும் நம்ம உணர்ந்தால் மிக மிக அற்புதமாக இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழலாம். இது ஒரு பெரிய அனுபவ உண்மை. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, பெரியவங்களுக்கு எழுந்திரிச்சு மரியாதை கொடுக்கணும். அண்ணன் தாத்தா சொல்லுவாங்க, இங்கே வா, அதில் ஏறி பறியினுவாங்க. எங்கள் அம்மா வருவாங்க, ஐயோ என் பிள்ளை மேலேருந்து கீழே விழுந்துருவோம், நீ இப்படி ஏற்றிரியப்பான்னா. ஏன்னு கேட்டால் அந்த தாய்க்கு தன் பிள்ளை அப்படியே அற்புதம். ஆனால் பாட்டனாக இருக்கவன்னா, நான் இந்த வயசில் நான் என்னென்ன செஞ்சேன் தெரியுமா, அவனும் அது மாதிரி வளருவான். அவன் யார், என் பேர பிள்ளை, ஏறடா விட மாட்டாடா போடா. அந்த தைரியத்தை கொடுப்பது யார், ராகு தாத்தா. ஞானத்தை கொடுப்பது யார், பாட்டி கேது. தாய் அந்த பதட்டத்தை கொடுப்பது யார், சந்திரன். ஆமாம், தகப்ப என்னன்னாக்க என் பிள்ளை என் வார்த்தையை கேட்டு நல்ல ஞானத்தன்மையை வளர்த்துச்சுன்னா அது என் பிள்ளை.
ஏன்னு கேட்டால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அந்த சொல் எப்படி இருக்குன்னா, சொல் மீது கவனம் வைப்பவர் தந்தை, அவன்தான் சூரியன். ஒரு வம்சாவளியை எப்படி நம்ம முன்னோர்கள் வகுத்து வந்தாங்கன்றத விஷயத்தையும் அதை நான் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் நல்லாயிருக்கும். ஒரு மனிதனுக்கு நான் சொல்லுவோம், அடுத்தது அப்பா அம்மான்னு சொல்லுவோம், அடுத்தது பாட்டன் பாட்டி, அடுத்தது பூட்டன் பூட்டி, அடுத்தது ஒட்டன் ஒட்டி, அடுத்தது சியோன், அடுத்தது பரம்பரை தலைக்கட்டு. இந்த 7 வம்சாவழியில் என்னுடைய தந்தையார் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் நீங்களே கொஞ்சம் என்ன நினைப்பீங்கன்னு தெரியாது. எனக்கு பொய் சொல்ல தெரியாது. ராகு திசையில் எல்லாம் ராகு திசை யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. நிறைய மாட்டிக்குவாங்க, உதவாங்குவாங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் செவ்வாய் திசையில் பிறந்து ராகு திசையில் எங்கள் அப்பா என்ன பண்ணார், ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. ஹாஸ்டலுக்கு போகிறேன். போகும்போது எங்கள் அப்பா எனக்கு தாய் பாசம் அதிகமாகி அவங்கள பார்க்கணும், ஹாஸ்டலில் விட்டு வருவார், ஓடியாந்துருவேன். ஹாஸ்டலில் விட்டு வருவார், திரும்பி ஓடியாந்துருவேன். பார்த்தார் ஒரு நாள். அந்த மேடம்கிட்ட சொன்னாங்க, அம்மா பிள்ளை ஒடியாடுறதுக்கு காரணம் என் பிள்ளை தான், இருந்தாலும் நீ கவனக்குறைவாக இருக்கிறதுனால தான் உன்னை இது மாதிரி அவன் ஏமாற்றிட்டு வந்துடுறான். அடுத்த ட்ரிப்பு என் பிள்ளை வந்தால் நான் கேட்பேன், ஆசிரியர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நீ வந்தால் நான் உன்னை அனுமதிப்பேன், இல்லைன்னா அடித்து தூட்டி விட்ருவேன். என்ன சரிங்கய்யா, நல்ல ஐடியா கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு விட்டாங்க. கும்பகோணத்தில் நான் ஹாஸ்டலில் படிக்கிறேன், வீடு நாகப்பட்டினத்தில். 2க்கு நடந்து போகிற தூரம் எவ்வளோ தூரம்ன்றது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பஸ்ஸுலேயே போகிறோம். அப்படிப்பட்ட தூரத்தையே நான் நடந்து ஓடி போயிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ட்ரிப்பு ஓடிட்டேன். உடனே போனோன்னா அப்போ உள்ளே உட்காந்துருக்காங்க. பார்த்தோன்னே அப்போ என்ன சொன்னாங்கன்னா, என்னப்பா என்ன இல்லைப்பா லீவுப்பா, நான் லீவா என்னப்பா, எங்கே பார்த்தாலும் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு, லீவுன்னு சொல்கிற ஸ்கூலில் இருக்கப்பா, எங்கள் ஸ்கூலில் லீவுப்பா, இதுக்கு எங்கள் ஸ்கூலில் விட்டாங்க லீவு. அப்படியா, நான் வரும்போது ஒரு ரசீது ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தேன், தோ இருக்குப்பா, நான் எடுத்து கொடுத்துட்டேன், வாங்கி வச்சுட்டேன். உங்கள் பிள்ளைய 3 நாள் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் இதை 3ஆம் நாள் கொண்டாந்து விடவும் சொல்லி எழுதுறதை கொண்டு கொடுத்துட்டேன். உடனே அவங்க பார்த்தார், 3 நாள் ஆச்சு. அப்பா நீ ஊருக்கு போலியான்னு கேட்குறேன். நான் அவங்க என்ன, இல்லைப்பா நான் உன்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டு நான் அப்படியே போகிறேன்னாங்க. இல்லைப்பா நீ போப்பா நான் போய்க்கிறேன்னா, முடியாதுன்னு இழுத்து கொண்டு போய் அங்கே கொண்டு போனாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இனிமேல் என் ஹாஸ்டல்லே இவனை சேர்க்க மாட்டேன். ஏங்க அண்ணாங்க, இது மாதிரி உங்கள் பையன் ஓடியாந்துட்டான். ஏம்மா நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்கள் தானேம்மா பூட்டெல்லாம் பூட்டி வச்சுருக்கீங்க, நான் ஹாஸ்டலில் தானே விட்டுருக்கேன். உன் பையன் உன்னை தாண்டி வந்தான், என் வீட்டுக்கு வந்துட்டான், நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். வழியில் போயிருந்தால் என்ன ஆகிருப்பீங்க? அண்ணா அவங்க அமைதியாகிட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, என் பையன் பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையை தாங்க சொல்லுவான். நீங்களும் பொய் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் என் பையன் வர்றதுக்கு அனுமதி கொடுத்துருங்க, கேட்டு திறந்து போடல, அனுமதி கொடுத்துருங்க. இந்த பாருங்க, நீங்கள் கொடுத்த ஸ்லிப்புன்னு கையில் கொடுத்துட்டாரு. கையில் கொடுத்தோன்னே நான் எழுதி கொடுக்கலையே, நான் என்ன கேட்டேன், அப்பா யார்ப்பா கொடுத்தா, அவங்க தான் கொடுத்தாங்கன்ட்டேன், சிம்பிளாக சொல்லிட்டேன். உடனே அவர் என்னன்னாக்கா, எங்கள் அப்பா என்ன பெருமையாக நிறுத்திவார், நான் சொல்லிட்டேன். அவர் கொண்டு போய் அங்கே எடுத்து விட்டார். அது பொய் மெய் எனக்கு தெரியல. உடனே அவங்க சொன்னாங்க, கையில் சாட்டை மாதிரி தூங்கும், போட்டாங்க 2 அடி. உடனே எங்கள் அப்பா சொன்னார், என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடி அடிக்காத, என் பிள்ளைக்கு அறிவு ஞானமும் நீ வளர்ப்பணும் தான் நான் ஹாஸ்டலில் கொண்டாந்து விட்டேன். என் பிள்ளைய அடித்து ஒரு துஷ்டனாக மாற்றாத, அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணாத ஆனாங்க. என்னங்க உங்கள் பையன் இந்த மாதிரி ஒடியாந்திருக்கான்னு நான் தானே அவங்ககிட்ட சொன்னேன். என் பையன் எங்கேன்னு ஒன்று கேட்டால் ஒரு நாள் பதில் சொல்ல முடியுமா அண்ணு? அவங்க அந்த ஞானத்தை அந்த நியாயத்தையும் என் முன்னாடி எப்படி நடத்துகிறாங்க பாருங்கள். உடனே அவங்க சொன்னாங்க, சரி விடுங்க, அந்த பேப்பரை எடுத்து படிங்க அண்ணா, அதில் எந்த எனக்கு இல்லைன்னா இல்லைன்னா இந்த ராணா இதெல்லாம் வராது. உடனே இவங்க சொன்னாங்க, இது நான் எழுதி தரலண்ணா. சரி என் பையனை எழுத சொல்லுங்கள் அண்ணே. உடனே ஒரு பேப்பரை கொடுத்தாங்க, எழுத சொன்னாங்க. அந்த பேப்பரில் அவங்க என்ன சொன்னாங்களோ அவங்க படித்தாங்க, நான் எழுதினேன், எழுதி கொடுத்தேன். அதில் பாருங்கள், அதில் இல்லைன்னா இப்படி போட்டிருக்கான், இதில் இல்லைன்னா போட்டிருக்கேன். என் பையன் தான் இது மாதிரி செய்வான்னு தானேங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அப்போ ஒரு பையன் குழந்தை தப்பு செய்கிறான்னா அடித்து திருத்தி அவனை ஒழுங்குபடுத்துறதுல எங்கள் அப்பா ஒரு முரட்டுத்தனமாக இருந்தால்னு அன்னைக்கு நான் நினச்சேன். அன்னைக்கு நினச்சதுனால நான் எங்கள் அப்பாவுக்கு எதிரி போல் நான் இருந்தேன். ஆனால் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வாழ்க்கையும் எனக்கு எப்படி பாடமாக அமைஞ்சதுன்னு அங்கே பார்த்துட்டேன். இது வார்த்தையால் செஞ்ச தவறு. அதுக்கு அடுத்தது எனக்கு கை முறிஞ்சிருச்சு. அப்போ தூக்கி தோளில் வச்சுட்டு போகிறார். அப்போ போகும்போது அவர் பாக்கெட்டில் அப்போல்லாம் நாணயம், கால்னா அரைனா இதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 2 ரூபாய்க்கு சில்லறையை மாற்றி பாக்கெட்டில் போட்டுருந்தார். அப்பா குளிப்பம்மாப்பான்னாரு. இல்லைப்பா நீ குளிப்பான்னு.
குளித்தார். குளிக்கும்போது டக்குன்னு ஒரு காலனா எண்ணெய் தூக்கி என் பாக்கெட்டில் போட்டுட்டு அங்கேருந்து வந்தார், குளித்தார், முழுவினார், எல்லாம் பண்ணிவிட்டு வந்தார். வடை வாங்கி தந்தார், சாப்பிட்ட பிறகு என்னை தோளில் வச்சுக்கிட்டு அந்த தென்னை மரம் குடிக்கு போகும்போது சொல்கிறாரு, அப்பா நம்ம என்னென்ன சாப்பிட்டோம்ப்பா, வடை சாப்பிட்டோம், இட்லி சாப்பிட்டோம், எவ்வளோ செலவாச்சு, இவ்வளோது ஆன பிறகு எவ்வளோ மீதி இருக்கணும்ன்றது இல்லைப்பா நீயே சொல்லுப்பாண்ணா, இவ்வளோது இருக்கணும்ப்பா. நான் என்னப்பா படிக்கிற பிள்ளை நீ இப்படி சொல்லுறிய அண்ணா, இவ்வளோது இருக்கணும், அவ்வளோ இது இருக்கா, இல்லை எங்கப்பாண்ணா, காலைனா காணுமேப்பா, நானே சொல்கிறேன், கால்னா குறையுது, பத்தியா கரெக்டுப்பா, நீ கணக்கு கரெக்டாக போடுற, கால்னா எங்கேப்பா போயிருக்கோம், அப்பா தண்ணியில் விழுந்திருக்கும்ப்பா, இல்லை நீங்கள் சரியாக எடுக்காத வந்திருப்பீங்க, நான் எனக்கு என்னென்ன தெரியுதோ அத்தனையும் சொல்லிவிட்டேன். ஆனால் அந்த காசு எங்கே இருக்குது, என் பாக்கெட்டில் தான் இருக்குது. அந்த பொய்யை நீ சொல்கிறது பொய்ன்னு என்னை நிரூபிக்கிறதுக்கு அவர் கேட்ட கேள்விகள் என்னை எடுத்துகிட்டு போன முறையில் இந்த நாளை எடுத்துகிட்டு இவர்கிட்ட பாட வேண்டியதாக இருக்குன்னு கோவத்தில் இந்த அப்படிப்பான்னு கையில் கொடுத்துட்டேன். அப்போ ஒரு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த வார்த்தையை நிரூபிக்கிச்சார். அப்போ போப்பா எனக்கு இந்த காசே வேணாம், என்னை விட்டுருப்பா, நான் நடந்து போகிறேன் அண்ணா. சரிப்பா உனக்கு வேகம் வந்துருச்சு, நீ நடந்து போப்பான்னாரு. என்ன முடியாதவனு தூக்கிட்டு போகிறாரு. என்கிட்ட இருக்க பொய் சொகுசாக உட்காந்துருந்தது. அந்த ஆத்திரத்தை கிளப்பி விட்டோன்னே இறக்கி விட்டார். அங்கே போனோன்னா அவர் என்னென்னா கையை நல்லா இழுத்து வச்சார், 2 முறிச்சார், இழுத்து வச்சு கட்டி விட்டார். திருப்பி அப்பானு கத்தின தூக்கி தோளில் வச்சுக்கிட்டார். அப்போது ஒரு பிள்ளை தப்பு செய்யுதுன்னா அந்த தவறை இடைவிடாது தண்டிக்கவும் அதை பக்குவப்படுத்துறது அந்த தந்தைக்கு தான் கடமை, அது உரிமைன்றது தான் சூரியன் இயற்கையாகவே நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. மழை வெயில் என்ன கோலங்கள் இருந்தாலும் சரி அந்த தன்னுடைய கதிரை காட்டிக்கிட்டே இருக்கும். இந்த பூமி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் இந்த பூமியில் வாழுகிற நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி போய் சொன்னால் இது நடக்கும். இது வாழ்வியலில் படிப்பை பற்றி சொல்லி கொடுத்தது. எங்கள் அப்பா பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணும்போது யாரும் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சத்தம் போடக்கூடாதுன்னும் போது நான் ஒளிஞ்சிருந்து பார்ப்பேன். ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது அவங்க திருநூறு போட்டு நல்ல தாடியெல்லாம் வச்சுருப்பாங்க, உச்சியில் குடுமி வச்சுருப்பாங்க, உட்காந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த சொல்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓம் உடல் 9 காக்க, வீடு 25 காக்க, அரி அயன் ருத்ரன் மும்மூர்த்திகளும் காக்க, சத்தமாதேவி வெண்மக்களும் காக்க, கட்டினேன் கட்டு கணபதி உள்பாதம் உன் சிரச கொண்ட 4 திக்களும் ரணவீரபுத்திரன் காக்க, 8 திசையிலும் ஈஸ்வரன் காக்க, 16 கோலமும் பகவதிதான் காக்க, 1008 ஐயனார் காக்க, ஐயனார் காவல்லா பட்டமணீஸ்வரன் பேய் பிசாது பில்லி சூனிய வாய்ப்பு முறப்பாடு திஷ்டி ஓமல் வாய்வினா தெளிவையெல்லாம் உன் கையில் விட்டது போல் இன்று என் கையில் விட்டு நிற்க ஸ்வாகா சொல்லிவிட்டு யார் உடம்பு சரியில்லாத வராங்களோ அவங்கள திருநூரை எடுத்து அவங்க தலையை சுற்றி ஊதி விட்டுட்டு அவங்க நெத்தியில் போட்டு அவங்கள தண்ணியில் போட்டு குடிக்க சொல்லுவாங்க. வைத்தியம் அவர் படித்த ஹோமியோபதி டாக்டர் இல்லாத இந்த வைத்தியத்தின் மூலம் சரி செஞ்சாங்க. அடுத்தது பெரிய கொடூரமான வியாதியில் சிக்கிக்கிட்டாங்க. அப்போ வரும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. இப்போ துர்க்க பரமேஸ்வரி சுந்தரி காளி காக்க பரமேஸ்வரி தாரண சுழி மதங்கி ததங்கி மதத்துக்கொதுங்கா சுழி உன்மதமோகினி வாம விராயி காமகுரத்தி கங்களகாரணி நவகோணத்தின் நராகினியே சிவகோணத்தில் கிறந்திருந்தவளே இரத்தவராணி இரத்த பரத்தி முந்தியா மோகினி மோகினி மதங்கி தண்டவர தண்டி சாமுண்டி முண்டி வேத விராயி காமகொட்டத்தி காமபானத்து சரசு சூழீந்தரதேவி சுந்தரவிராணி துளுதுர்க்க பார்த்தாயா பொன்னே மாசானம் நடைபறி வந்தாயா மேலிட்ட பாரியும் விருத்தல் தடையும் வாரிட்ட உமையும் வலதுகள் சுலமும் ஒரு வாழும் உதித்தகளையும் பரிவை உழைக்கும் பாவத்திய உழைக்கும் பாசாங்குசம் அலறியும் ஒரு கரமும் 8 கையும் இதவத்தனையும் நல்மானுகுசமும் ரகிபோல் எலும்பும் கொங்கு போல் விடியும் காதில் தோடும் தங்க விலைகள் நாதெங்கு ஒத்தும் ஓ மகிமை யார் அறிவார் நீர வேண்டியும் இது தென்கனியும் மாறல் வரைக்கு அரிமேலேறி நன்னடியார் கடந்த நாடி என்பவளே பூதங்களோட பிசாசுகளோட பில்மந்திரங்களோட நற்பயன் ஒதுங்கி பித்த துறங்கள் பெருகிய தூளை பத்தியாருளி பாரித்த குன்பம் சகலரும் பழி செய்யும் மாந்தையும் இரவும் மந்திரம் எழுத்திருங்கானே அழுத்தொரு துன்பம் சுழித்திருங்கானே சுந்தியுமாய் சுடர்மிக சுடரே நம்மினார் சித்தம் ஆம மக்களே ஓமவராயே தாயே சரணம் தானே சரணம் பூவே சரணம் பொன்னே சரணம் 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 தஞ்சைதாய் பெரியே சரணம் 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 வாழ சுந்தரியே ஸ்வாஹா.
இதை பாடி அந்த திருநூறை எடுத்து ஒரு பேய் பிசாசு பிடிச்சவங்க நெத்தியில் போட்டோன்னா அப்படியே மரண்டு உருண்டு ஓடும். அதுக்கு பிறகு அங்கேயே வேப்பிலையை எடுத்து 2 கடிக்கு இதை சொல்லிவிட்டு எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுத்து அனுப்பிச்சு நல்ல விதமாக படுத்து தூங்க சொல்லுங்கன்னுவாங்க. அந்த தசவாய்வு தான் நம்ம உடம்புல இயக்குது. அந்த தசவாய்வை இந்த காற்றால் உள்ள இந்த தெய்வங்களை கட்டி அந்த கட்டினதை உடைச்சி, இதுதான் அவர் 96 வயசு வரையும் கண்ட உண்மை. நாளைக்கு எடுத்து வைக்கிறதுக்கு இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு 2 தோசை சாப்பிட்டு பேரனை கூப்பிட்டு லைட்டை நிறுத்துப்பான்னு சொல்லிட்டு படுத்தார். காலையில் எழுந்திரிக்கலை. நான் அங்கேருந்து புறப்பட்டு அங்கே ஓடி போய் பார்க்குறேன். நடந்த சம்பவத்தை கேட்குறேன். அவர் சொன்னது அதில் அவர் ஒரு பல சித்துக்கள்லாம் செஞ்சுருக்காரு. நான் என்கிட்ட இவர் போய் சொல்கிறாரு, தில்முள்ளு பண்ணுறாரு. அந்த வயசில் நான் என்னால் அப்படி தான் யூகம் பண்ண முடிஞ்சுது. அது அப்படி இருந்தது. அவர் காலமாயிட்டார். அவருக்கு 6 பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளை 3 பொம்பளை பிள்ளை. அவன் ஊரில் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறான். அவன் ஆதிக்கம் தான் அங்கே இருக்கும். நான் இங்கேருந்து போகிறேன்னா அப்போ நைட்டு இறந்துட்டான்னா அவரை தூக்கி உட்கார வச்சு என்ன பண்ணுறான்னாக்க ஐஸ் பெட்டியில் வச்சு விட்டான். காலையில் எடுத்து குளிப்பாட்டுறான். எடுத்தால் கை வளன்னு இருக்குது, கொலன்னு இருக்குது. ஐஸ் பெட்டியில் விரைச்சி தானே இருக்கணும், ஏன் கொலன்னு இருக்குது? அதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் அப்பா எங்கிட்ட சொல்லுவாங்க, காயக்கல்பமாக்கணும், உடம்பை காயக்கல்பாக்கணுன்னாங்க. காய்கள் பண்ணால் என்னப்பான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, புளிச்சக்கீரை இருக்குல்ல, அந்த புளிச்சக்கீரையை பதப்படுத்தி அதை நல்ல காலையில் சாயங்காலம் நல்ல பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு மற்ற சாதம் சாப்பிட்டுட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா புளிச்சக்கீரை உடம்பை வலுப்படுத்தும். எந்த நோயினுடைய கடைசி வரை எங்கள் அப்பா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனது கிடையாது. பல பேருக்கு வைத்தியம் பண்ணாரே தவிர அவருக்கு ஆஸ்பத்திரிக்கு போகல. காலையில் நான் இது மாதிரி ஆக போகிறேன்றதை நைட்டே அவர் சொல்லிவிட்டு படுத்துட்டார். அவர் அப்படி படுத்து கொண்டு போய் வச்சாச்சு. அவருக்கு கொண்டு போய் அதுலேருந்து ஐஸ் பெட்டிலேருந்து எடுத்து அவரை குளிப்பாட்டி கொண்டு போய் வச்சாச்சு. அப்போ என்ன சொல்லுவார்னா, என்னை உட்கார வச்சு உச்சந்தலையில் ஒரு குச்சி வச்சு அதில் பால் விடுப்பா, 3ஆம் நாள் பால் விடுப்பான்னாரு. சரின்னு கேட்டேன். ஆனால் அன்னைக்கு என் தம்பிக்கிட்ட பேசினா சண்டை வந்துடும். அது காரணம் என்னன்னு கேட்டால், அண்ணன் தம்பிகளில் அந்த வைக்கும்போது அவன் தான் எடுத்து நடத்துகிறான். அவன்கிட்ட நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருந்துட்டேன். அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, அவன் படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சுட்டு மூடுறாங்க. நான் அந்த ஒரு பையனை கூப்பிட்டேப்பா, அவர் தலையில் பால் வைக்க சொன்னார்ப்பா, உட்கார வைக்க சொன்னார்ப்பா, இவன்கிட்ட சொன்னால் கோவப்படுவான். ஆகையினால் நீ என்ன பண்ணுறனாக்க எனக்கு அந்த உச்சந்தலைக்கு போகிற மாதிரி ஒரு கம்பு வைப்பான்னு. சரின்னு சொன்னார். வச்சாச்சு. 3ஆம் நாள் பால் தெளிக்க போகிறோம். பால் தெளிக்கும் போது நான் சொன்னேன், இப்போ பால் தெளிக்க உச்சந்தலையில் பால் வைன்னு சொன்னீங்க, நான் பால் வைக்கிறதுக்கு நான் சொன்னால் சண்டை வரும், சண்டை வளர்த்து அந்த வம்பா வருதுன்னு நினச்சிட்டு இருந்துட்டேன். நான் இதுக்கு தான் ஒரு பிள்ளை பெற்றிருந்தேன்னா உன் சொல்லி கரெக்டாக இருக்கும். பல பிள்ளை பெற்றனால பல பேர் வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டியதாக போச்சு. இதனால் உன் சொல்லி வெளிப்படலையேன்னு நான் சொல்லிவிட்டு பால் தெளிச்சிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு ஒரு 3 மாதம் போச்சு. 3 மாதத்துக்கு பிறகு நான் திரும்பி அந்த ஊருக்கு போகிறேன். போகும்போது ஒரு 2 பசங்க ஒடியாந்தானுங்க. ஒடியாந்து, அண்ணா செய்தி தெரியுமாண்ணா? என்னடாண்ணா? சின்னன்ற சொல்லிடாதீங்கண்ணா. என்னடா நான் ஏன்டா சொல்ல போகிறேன்னு சொல்லிடாண்ணா. ஒன்றும் இல்லை, தாத்தாவை உள்ளேருந்து எடுத்து விட்டாங்க அண்ணா. என்ன தாத்தா உள்ளேருந்து எடுத்து விட்டாங்களா? ஆமாம், ரொம்ப வருஷமாக இங்கே இந்த இடுகாடை கவர்மெண்ட்டு ஆக்குபை பண்ணல, இப்போ ஆக்குபை பண்ண பொக்லிங் கொடுத்து தூக்குனாங்கல்ல, அப்போ தாத்தாவை தூக்குனாங்க. தாத்தா தாடியோட உட்காந்துருந்தாரு, அப்படியே தூக்கிவிட்டாங்க அண்ணாங்க. அப்புறம் என்னடா ஆச்சுன்னு உடனே அண்ணன் வந்தால் சண்டை போடணும்னு சொல்லிவிட்டு நல்ல குழியை தோண்டி அந்த குழியில் உட்கார வச்சு அந்த எரிவுற்ற பீடை மாதிரி கட்டிவிட்டாங்க. இப்போ தாத்தாவை உட்கார வச்சுட்டாங்கன்னா. பல பிள்ளை பெற்றாலும் கூட சொல்லுதாங்க, அதை யாரும் மாற்ற முடியாதுங்க. இறந்தாலும் அதை மாற்ற முடியாது. நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் கொடுக்குறாரு பாருங்க. மண்ணோட மாண்டார்னு சொன்னதை அது விண்ணுக்கு போயிட்டார்னு நீங்கள் சொன்னாலும் கூட மீண்டும் அவர் நிரூபித்து காக்கிறார். அவர் சத்தியவான்றதுக்காக நிரூபித்து காக்கிறாரு. அதை எடுத்து இன்றைக்கி அந்த எரியூட்டுறதில் அவர் உட்காந்துருக்காரு. வரவங்கள்லாம் எரியூட்டுறதுக்கு அவரோட சிரசு மேலே தான் அந்த எரியூட்டல் நடந்துகிட்டு இருக்குது. அதை தான் நம்ம சகசிரார சக்கரம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்டவங்களுடைய வம்சாவழியில் தான் நான் உங்களுக்கு முன்னாடி என்ன அனுபவத்தை சொல்கிறேன். அதனால் இந்த பெருமைக்கு உள்ள இடம் இல்லை, உண்மைக்கான இடம். நான் வடிவேல் சாமிகளுடைய பையன் சித்தயோகி பேரம்பலவாணன் என்ற ஒரு பெயரை இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் சொல்கிற ஒரு பாக்கியத்தை அடைஞ்சிருக்கேன்னா எங்கள் தந்தையாருடைய சாதனை.
சாதனை என்றாலும் எப்பொழுதுமே ஒரு பொருள் உருவாக்க வேண்டுமென்றால் ஒன்றை இழந்து தான் இன்னொரு பொருளை உருவாக்க முடியும். அதுதான் இயற்கை நியதி. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா பிறக்கிறார். பிறந்த உடனே எங்கள் தாத்தா சொல்கிறார், இது என் குழந்தை இல்லைன்ட்டார். இப்படி சொல்லிட்டாருனேன்னு என் குழந்தைய தூக்கிட்டு எங்கள் பாட்டியை வெளியேறிட்டாங்க. தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அண்ணன் வீட்டுக்கு போனோடனே அவர் சின்ன வயசுலேருந்தே அப்பா இல்லாத தனியாக வளர்கிறாரு. வளரும்போது தாய் மாமன் தான் அதை வளர்க்குறாங்க. அந்த தாய் மாமன்கிட்ட வளரும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, தாய் மாமன்கிட்ட அவங்க தாத்தா, அதாவது சாமிநாதனுடைய அப்பா நமசிவாயத்தோட பையன். அவருக்கு 3 தாரம். அதில் 3 தாரத்தில் முதல் தாரத்தோட பையன்தான் அந்த சாமிநாதனோட பையன்தான் வடிவேலு. இந்த வடிவேலை பேரப்பிள்ளை இல்லை. அதனால் மற்ற அவருக்கு 6 பிள்ளைங்க, மறுபடியும் 2ஆம் தாரம் கட்டுறாரு, அதுக்கு 6 பிள்ளைங்க வந்துருச்சு. அதுங்க பேரப்பிள்ளைங்கள்லாம் தனியாக இருக்குது. இருந்தாலும் இந்த முதல் தாரத்து பிள்ளையோட வம்சாவழியில் இந்த வடிவேலை எடுத்து இந்த நமசிவாயம் வளர்க்குறார். இந்த நமசிவாயம் என்ன செய்கிறாருன்னா, இவங்க தஞ்சாவூர் அரண்மனையிலேருந்து பந்தநல்லூரில் இருந்தவங்க அவங்க தன்னுடைய அம்மாக்கிட்டையும் தாத்தாக்கிட்டையும் மாறி மாறி வளர்கிறாரு. அவங்க தனிமையாக இருக்காங்க. அந்த தனிமையாக வளரும்போது தாத்தா கூட அந்த காலத்தில் திண்ண பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க. அந்த திண்ண பள்ளிக்கூடத்தில் தான் அவங்கெல்லாம் படிக்கணும். அப்போ பள்ளிக்கூடத்தில் எல்லாரையும் கூட்டி வச்சு பாடம் சொல்லி தருவாங்க. அது காலத்தில் வள்ளுவர்கள் தான் அந்த பாடம்லாம் சொல்லி தருவாங்க. அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் திண்ண பள்ளிக்கூடம். இல்லாட்டினா அவங்க அந்த காலத்தில் அந்த சட்டை ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க தான் ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவங்க வீட்டில் போய் உட்காந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்துவாங்க. அன்றைய பாடசாலை திண்ண பள்ளிக்கூடம் தான். அப்புறம் மரத்தடி பள்ளிக்கூடமாக வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைய அளவுக்கு காலேஜின்னு வந்திருக்கு. அப்படி வாழ்ந்தவங்க இதில் இவங்களுக்கு திண்ண பள்ளிக்கூடத்தில் அவங்க தாத்தா பாடம்லாம் சொல்லித்தராங்க. சொல்லி கொடுத்த பிறகு பிள்ளைங்களுக்கு அது பொது சேவை. இது இல்லாத வருமானத்துக்குன்னு ஒரு சேவை இருக்குல்ல, அந்த சேவையில் மனையடி சாஸ்திரத்தில் நிபுணர் யாருன்னா நமசிவாயம். இந்த நமசிவாயம் மனையடி சாஸ்திரத்துக்கு போகும்போது எங்கள் அப்பாவை கையிலேயே அடிச்சிட்டு போவார் குழந்தைய. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து 17 வயசு வரையும் தான் தாத்தாக்கிட்டே வளர்கிறார். அந்த 17 வயசில் மனையடி சாஸ்திரத்தை அவ்வளோ அற்புதமாக அவர் செய்வார். அதை என்னை படிக்க சொல்லி நிறைய அவர் பாடலெல்லாம் நிறைய கொடுத்துருந்தார். எல்லாம் என் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். என்னால் அதை தொடர்ந்து செயல்படுத்த முடியல. காரணம், நான் ரயில்வேயில் வேலை செஞ்சுருந்ததுனால நாங்கள் இப்படி வெளியில் வந்துட்டதுனால நான் உள்ளே பார்க்க முடியல. அவங்க நிறைய இடங்களில் மனை போடுவாங்க. மனை போடும் பொழுது சில நேரங்களில் ஓய்வு நான் சனி ஞாயிறில் போய் அப்பாவை பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது இங்கே மனை போடணும் வான்னுவார். சரின்னு போகும்போது இந்த காலத்தில் இருக்க மன சாஸ்திரத்துக்கும் அந்த காலத்தில் இருக்கிற எங்கள் அப்பாலாம் போட்ட மன சாஸ்திரத்தோட எதுன்னா, மண்மயன் சுப்பன் சினேந்திரன்ற 4 பேர் தான் இந்த மனையடி சாஸ்திரத்துக்காக அந்த விஸ்வகர்மாவோட பிள்ளைங்களாக இருந்தவங்க. அந்த விஸ்வகர்மாவுடைய பிள்ளைங்களை எனக்கு போகும்போது இந்த கதையெல்லாம் எங்கள் அப்பா சொல்லிகிட்டே போவார். அந்த விஸ்வகர்மாவுடைய பிள்ளைங்களை மணல் சார்ந்த இடம், மலை சார்ந்த இடம், காடு சார்ந்த இடம், இப்படி சிதம்பரம், திருப்பதி, அடுத்தது ராஜஸ்தான், அடுத்தது நம்மளுடைய காசி விஸ்வநாதர் கோவில், இது மாதிரி இடத்துல இந்த 5 அளவுகோள்களில் இந்த 4 பேரும் மண்மயன் சுப்பன் சினேந்திரன்ற 4 பேரும் சினேந்திர மாலை மயனுடைய சாஸ்திரம், இப்படி தேசாந்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கலைகளை வளர்த்தாங்க. மலையில் எப்படி போய் அந்த மண் எடுக்கணும், எப்படி அங்கே வீடை கட்டணுன்னு அதை கொண்டாந்து என்னன்னாக்கா மண் செஞ்சதை கொண்டாந்து மயன் செஞ்சதில் போட்டாங்க. மயன் செஞ்சதில் போய் சிப்பன் செஞ்சதில் போட்டாங்க. சிப்பன் செஞ்சதை தூக்காந்து இந்த சினேந்திரனில் போட்டாங்க. இந்த சினேந்திர மலை தமிழகத்தில் சினேந்திர மலை சிறப்பானது. அதில் நமக்கெல்லாம் 10 பொருத்தம் பார்க்குறோம்ல, அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த வீடு கட்டுறவனுக்கு அந்த யாருக்கு ராசி அம்சம் இருக்கோ அவனுடைய ராசிக்கும் இந்த மனைக்கும் பொருத்தம் பார்ப்போம். அதை எங்கள் அப்பா சொல்லிக் கொடுப்பாங்க. சாதாரண பொருத்தம் 10 பொருத்தம். ஆனால் இந்த மனையடி சாஸ்திர பொருத்தம்னு 16 பொருத்தம். 16 பொருத்தத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த நீல அகலத்தை அகனின்னு சொல்லுவாங்க.
அகழின்னா தென்னை மரத்தோட அந்த ஓலையோடைய அதை கிழித்து, அது ஏன்னு கேட்டால் இழுக்க முடியாது, அது சுருக்க முடியாது. மற்றதெல்லாம் சணல் வச்சுருப்பாங்க, சணல்லாம் சுருட்டி வச்சா காஞ்சி போயிடும், அப்புறம் சுருங்கும் இழுங்கும். அதனால் அளவு மாறக்கூடாதுன்னு. இதில் எங்கள் அப்பா செய்கிற ஒரு மனசாஸ்திரத்தோட அறிவு எப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் இந்த காலத்தில் மீட்டர் அளவுகோல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா வழியில் ஒரு கருங்காலி கட்டையில், அருங்கோணத்தில் சீவப்பட்ட கருங்காலி கட்டையில் அங்கங்கே வெள்ளி பின்னு வச்சு அடிச்சிருப்பார். ஒரு அங்கலம், கால அங்கலம், அரைக்காலங்கலம், கால அரைக்காலங்கலம், நூல், இப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு நெல்லுக்கு அடுத்தது 16 நெல் கொண்டது ஒரு அங்குலம், அங்குலத்துலேருந்து 16 அப்படி ஒரு அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோல் பிரகாரம் இவங்க கணக்கு அப்படி நொடி பொழுதில் கணக்கு போடுவார். ஜோதிடத்தில் அவ்வளோ வல்லமையாக இருப்பார். அதே நேரத்தில் நொடி பொழுதில் எனக்கே பல உதாரணங்கள் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த மனசாஸ்திரத்தை முதல்ல சொல்லிடுறேன். அப்படி இருக்கும்போது 16 பொருத்தம் பார்க்கும்போது இந்த அகனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் அந்த வீட்டுக்காரரோ, இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம் மன்னடி சாஸ்திரத்தை பற்றி எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க. முதல்ல உங்களுக்கு இதை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பொக்கிஷமான உண்மை. ஆதி காலத்தில் யார் மனையை அளக்கிறாங்களோ, யாருக்கு மனை போடுறோமோ அவங்களுடைய நெற்றியிலிருந்து ஒரு சுத்தெடுப்போம். அந்த நுனியை எடுத்து கீழே ஒரு பக்கம் ஊனி அதை ஒரு வட்டமாக எடுப்போம். அந்த வட்டமாக எடுத்ததில் அவங்க காலால் அளக்க சொல்லுவோம். அளந்த பிறகு அது எவ்வளவு வருதோ அதை 2 அங்குலம் 10 அங்குலம், 2 அடி 10 அங்குலம் சொல்கிறக்கூடிய அந்த 2 12 24, 24 10 34 அங்குலம் கொண்டது தான் ஒரு கெஜக்கோல். அந்த கெஜக்கோலில் அவன் சிரசோட சுற்று எவ்வளவு வந்துன்னு பார்த்து அதுக்கு அவன் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறதுக்கு அவனுக்கு யோகம் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த யோகத்துக்கு தகுந்தவாறு மனைவிக்கு அமையுதா, பிள்ளைக்கு அமையுதா, அவனுக்கு அமையுதான்னு பார்த்து அதுக்கு பொருத்தம் பார்ப்பாங்க. இதுதான் நமசிவாயம் அவங்க தாத்தா அவங்க வம்ச வழியில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அப்படி சொல்லி கொடுக்கும்போது அப்போ நட்சத்திரங்களையும் தெரிஞ்சுக்கணுனாக்கா ஜாதகம் கற்றுக்கிட்டால் தான் நட்சத்திரத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் அந்த சாஸ்திரத்தில் அந்த ராசி கட்டத்தில் 4ஆம் இடத்துல அந்த கிரகம் எங்கே இருக்குது, அது போய் எங்கே நின்றுது, இன்றைக்கி எந்த திசாபுத்தி அந்தரத்தில் அவங்களுடைய மனையை அளக்க போகிறாங்க, எந்த பார்த்து மனை கிழக்கு, அப்படிலாம் நீங்கள் என்ன கிழக்கு மேற்கு வீதி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்களா, அப்படிலாம் கிடையாது. சாஸ்திரத்தில் உடைய நுட்பத்தை உங்களுக்கு சொல்கிறேங்க. ராஜ வீதின்னு சொல்லுவாங்க. வடக்கு வீதி, கிழக்கு வீதி, தெற்கு வீதி, மேற்கு வீதி எல்லாம் இந்த மன்னர்களுக்கு கோவில் கட்டும்போது வந்தது. ஆனால் ஜோதிட கணக்கு என்ன, சூரிய வீதியா சந்திர வீதியான்னு கேட்பாங்க. வீதிகள் 2 வீதி தான், சூரிய வீதியா சந்திர வீதியா. அப்போ கிழக்கு மேற்கில் இருந்தால் சூரிய வீதி, வடக்கு தெற்காக இருந்தால் சந்திர வீதி. அப்போ சந்திரனை மையமாக வைத்து வாழக்கூடிய மக்களுக்கு எப்படி இருக்கணும், சூரியனை மையமாக வைத்து வாழக்கூடிய மக்களுக்கு எப்படி இருக்கணும், இதுதாங்க அந்த அதாவது சித்தர்களுடைய வம்சாவழியில் வந்தாங்கன்னா இதுதான் ஆரம்பமே, இதுதான் அடிப்படையே. கரூர் தேவர் வம்சாவழியில் வந்தவங்களுடைய அடையாளம் என்னான்னு கேட்டால், அப்படியே கரூர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய திருவண்ணாமலையில் ஒரு தாத்தா அங்கே சேவைக்கு இறங்கிட்டாங்க. அடுத்தது அப்படியே வரும்போது அரண்மனை தஞ்சாவூருக்கு வந்து அங்கே கொஞ்சம் வந்தாங்க. அதன் மூலமாக பெண்களை கட்டி கொடுக்கும்போது அங்கே ஒரு ராஜ வைத்தியரையும், ஒரு வைத்தியர்னால் அப்போ எப்படி இருக்குன்னா ஜோதிடம் தெரிஞ்சிருக்கும், மருத்துவம் தெரிஞ்சிருக்கும், ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கும், 3 சேர்ந்தவங்க தான் ஒரு ஜோதிடர். அப்படிப்பட்டதை அனுப்பும்போது தான் இவங்க பந்தநல்லூர் வராங்க. அங்கே வரும்போது அந்த குலதெய்வத்தை இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த குலதெய்வமெல்லாம் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படி வந்து இவங்க வந்து செஞ்ச சாதனைகள்லாம் நிறையா. அது யார், வடிவேலோடைய அப்பா தாத்தா செஞ்சது. அந்த தாத்தா செஞ்சது தாத்தாவுக்கு தாத்தா செஞ்ச சாதனையும் அதற்கு மீறி உள்ளது. அப்படி இருக்கும்போது இவர் என்னன்னா இதெல்லாம் நினைவு வச்சுக்கிட்டு இவர் என்ன அந்த மனையை அளந்து அதனுடைய கால் எடுத்து அதுக்கு அது ஒற்றைக்கண்ணா ரெட்டைக்கண்ணா இல்லை செவிட்டு மனையா குருட்டு மனையா மௌனமாக இருக்குமா, இதுக்கு வந்து மேல் நோக்கிய மனையா கீழ் நோக்கிய மனையா, இது எப்பப்போ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பொது விதியை எடுத்து அந்த பொது விதியில் அந்த வீட்டை அமைப்பாங்க. அந்த வீதி எப்படி இருக்குன்னா, ஒரு அரசனுக்கு மேலே போயிடக்கூடாது, எல்லா தேவதைக்கு மேலே போயிடக்கூடாது, அந்த குலதேவதையை
தாழ்த்திடக்கூடாது, இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குங்க. அதனால் எல்லை தேவதையை விட அரங்கலம் கீழே இருக்கணும், காலங்களும் கீழே இருக்கணும், அரண்மனையோடு இவ்வளவு இருக்கணும், இந்த திசையில் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் எங்கிட்ட எல்லாம் பாடலாக எழுதி கொடுத்தாங்க. அந்த ரெக்கார்டு தனியாக வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த மனசாஸ்திரத்தில் அவர் ஒரு இடத்துல போய் போடுறார். போடும்போது என்னன்னாக்கா ஒரு ட்ரிப்பு நான் அவர் கூட போகிறேன். போகும்போது அவங்க சொல்கிறாங்க, வடிவேல், நமசிவாயம் உங்கள் தாத்தா போட்ட ஒரு மனை இருக்குது, அந்த மனையை நாங்கள் பங்கு போட்டு பிரிச்சுக்கலான்னு பார்க்குறோம், நடக்கவே இல்லை. எங்கள் அப்பா காலமும் போச்சு, என் காலமும் போச்சு, என் பிள்ளைங்க காலத்துலையாவது எதாவது பண்ண முடியுமா ஆன்னு பார்த்தாங்க. அப்படியா, சரி நான் வீட்டுக்கு வரேங்க. நாங்கள் வீட்டுக்கு போகிறாங்க, மனையை அளக்கிறாங்க. மனையை அளத்து பார்த்தா அது 170 வருஷம் காட்டுது. வயசு அதுக்கு 100 வயதுன்னு இருக்குது. அந்த வயதை பார்க்கும்போது 170 வருஷம் காட்டுது. பார்த்தா இவங்களுக்கு 150 வருஷம் தான் கணக்கில் வருது. வரும்போது இல்லைங்க, இன்னும் 20 வருஷம் போகணும், உங்கள் பேரன் தலைமுறையில் தான் அது இடிக்க முடியும் ஆன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி இது உதாரணம், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்கிறத விட நீங்கள் ராஜாஜி காலை பாருங்கள். ராஜாஜி காலை அதே அந்த செக்கெடுத்த இடத்துல, அவருடைய இடத்துல ஒரு ராஜாஜி காலை கொண்டு போய் அரசியல் தந்திரத்தில் அங்கே கட்டுறாரு. ஒரு கட்டுறாங்க, அதை கட்டி கொடுக்குறாரு. ஒரு இந்தியன் தான் கட்டி கொடுக்குறாரு. இன்னைய வரையும் இந்த ராஜாஜி காலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பொது சேவைக்காக ஒரு பெரிய கட்டடத்தை கட்டினாங்க. ஆனால் அந்த ராஜாஜி காலோட அம்சம் இன்னும் குறைஞ்சிதா? அதை இடிக்க முடிஞ்சுதா? இல்லை அதை குறைக்க முடிஞ்சுதா? அதனால் இந்தாண்ட வந்ததுக்கும் பேர் கெட்டு போனிச்சே தவிர அந்த மனையடி சாஸ்திரம் இன்று தமிழகத்தில் ராஜாஜி காலை போய் பாருங்கள், அதுவும் ஒரு மனசாஸ்திரம்தான். எவ்வளோதோ மாற்றங்கள்லாம் பண்ணாங்க, அதை ஏன் மாற்ற முடியல? இது மாதிரி ஆதி காலத்தில் ஒவ்வொரு மனசாஸ்திரத்துக்கும் உள்ள நுட்பங்களை ஒரு பாரம்பரியத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்கள்ட்ட இருக்குது. அவங்கள மதிக்காத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து குரு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்படி இல்லாதனால அதை விலைக்கு விற்கவே மாட்டாங்க. விலைக்காக விற்கிற பொருள் அல்ல. ஏன்னு கேட்டால் மூதாதையர் உள்ளது, நல்லவங்க கைக்கு நல்ல பொருள் போகணும். அதிலேயே கொஞ்சம் அசந்தா கூட அது இருக்கும். நான் கூட அந்த மனசாஸ்திரத்தை நீங்கள் அதை பின்பற்ற வேண்டிய, ஏங்க நீங்கள் பின்பற்றலைன்னு கூட நீங்கள் கேட்கலாம். என்னங்க, உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுறது தான் நான் செய்யணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு இதுதான் நடக்கணும், இதுதான் நடக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு நான் சொல்லி நீங்கள் யாராவது கேட்குறீங்களா? கேட்க மாட்டேறீங்க. அதுவும் இல்லாத உங்களுடைய வீட்டுக்கு உள்பக்கத்தை தாய் செவத்துக்குள்ளே லெட்டின் பாத்ரூமு வைக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் என்னடா லெட்டின் பாத்ரூமு தான் வைக்கிறீங்க. ஆதி காலத்தில் வெள்ளைக்காரனை பாருங்கள், ஒரு வீடை கட்டுவான், வீட்டை கட்டி வெளியில் வச்சுருப்பான். இவன் ஒரு படுக்கை அறையிலேருந்து இத்தனை அடி நடக்கணுன்ற ஒரு நியதி இருக்குது. இத்தனை அடி நீ உள்ளே வரணுன்னு இருக்குது. போகும்போது கை காலை கழுவிட்டு போகணும், வரும்போது கை கால் கழுவிட்டு வரணுன்ற இந்த சுத்தம் சோறு போடுன்னுவாங்க. இந்த சுத்தத்தையும் அந்த ஒழுங்கையும் ஒரு உடலுடைய வாகையும் அவ்வளோ மருத்துவ ரீதியாவை கணிதத்தில் கணிச்சு வச்சுருந்தாங்க. அந்த கணிதத்தை விட்டுட்டு இஷ்டத்துக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாஸ்து பலன் அப்படி சொல்கிறாங்க. ஏதோ மக்களுக்கு ஒரு அப்படி ஒன்று இருக்குன்னா அது சொல்கிறாங்கல்ல, அதை நினச்சி நம்ம பெருமைப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இருப்பது என்பது ஒன்று இருக்குது, அதை தேடுபவர்களுக்கு தான் கிடைக்கும். அதை தேடி அலைஞ்சி உணர்ந்தவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அதனால் இந்த 16 பொருத்தத்தை பெற்று இந்த ஜோதிட கலையில் சிறப்பாக வரணுன்றதையும் எங்கள் முன்னோர்களுடைய எண்ணத்தின்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை எங்கள் அப்பா வடிவேலுக்கு நமசிவாயம் சொல்லி கொடுத்தது. நமசிவாயத்துக்கு ஆறுமுகம் ஒன்று சொல்லி கொடுத்தார் அவங்க தாத்தா. அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த அரண்மனையில் சொல்லிட்டாங்க, ஊரே பாலைவனமாக இருக்குது. அந்த பாலைவனமாக இருக்கும், மழையே பெய்யல. மழை பெய்யலையே, ஆறுமுகம் என்ன இது மாதிரி மழை பெய்யாத இருக்க அண்ணா? அதுக்கு என்னங்க, ஆனந்தவள்ளி தான் குலதெய்வங்களுக்கு. தஞ்சாவூர் அரண்மனையில் ஒரு மன்னன் சோழன் அந்த அரண்மனையை விட்டு வெளிலன்னா ஆனந்தியம்மன் கோவிலில் வந்து விளக்கேற்றி வச்சு அந்த பூஜையை போட்ட பிறகு தான் படையெடுக்கவே அவர் வெளியில் போவார். அப்படிப்பட்ட அந்த ஆனந்தவள்ளியும் அங்கே உச்சிஷ்ட மகா கணபதினு இருக்கார். அந்த அரண்மனையை விட்டு வரும்போது உச்சிஷ்ட மகா கணபதியும் தன்னுடைய இந்த படைபலங்கள்லாம் கொண்டு வந்து வெளிக்கிளம்பும்போது அந்த யானைப்படையிலேருந்து எல்லாமே வந்து தஞ்சாவூர்லேருந்து கொஞ்சம் தூரம் ஆற்று பகுதிக்கு அந்தாண்ட அந்த ஆனந்தவள்ளி அம்மன் கோவில் இருக்குது. அந்த ஆனந்தவள்ளி அம்மன் கோயிலில் வந்து இந்த பக்கம் சிவன் இருப்பார், ஏத்தப்பல அம்மன் இருக்கும், நடுவில் அரண்மனையில் வந்து நிற்பாங்க. ஒரே தரிசனத்தில் ஒரே நேரத்தில் தீபத்தை ஏற்றுவாங்க, ரெண்டையும் காட்டி திலகமிட்டு அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட
கட்டப்பட்ட அந்த அரண்மனையில் இருந்தத எங்கள் தாத்தா வம்சாவழியில் உள்ளவங்க அந்த அரண்மனையிலேருந்து சத்திய வாக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கி பந்தநல்லூர்ன்ற இடத்துல தரணி என்ற இடத்துல அவங்க ஆனந்தவள்ளி அம்மன் கோயிலை வச்சுருக்காங்க. அந்த தெய்வம் எப்படி எங்களுக்குள்ளே வந்தது, அது எப்படி எங்களுக்கு செய்கிறதுன்றத நான் மறுபடியும் நான் உங்களுக்கு பார்க்கும்போது சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் அந்த உண்மைகள் எல்லாமே உண்மைங்க, எல்லாமே என்னுடைய அந்த 68 வயசில் நான் கண்ட உண்மைகள், அனுபவ ரீதியான உண்மைகள். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ 2 அடி 10 அங்குலன்றது நீங்கள் நேராக சிதம்பரம் கோயிலுக்குள்ளே போங்க, அந்த அளவுக்குள் இருக்கும். அதே தான் திருப்பதியில் போனீங்கன்னா அதே அளவு தான் இருக்கும். அதோடைய எங்கள் மூதாதையர் எங்கெங்கே போய் என்னென்ன பண்ணாங்கன்றதுக்கு உங்களுக்கு அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். காசி விஸ்வநாதர் கோயிலில் போங்க, 2 அடி 10 அங்குலம் தான் இருக்கும். இதுதான் அளவுகோல், கெஜக்கோள்னு பேர், மன அடி சாஸ்திர கோள். அது மண்மயன் சுப்பன் சினேந்திரன்றது விஸ்வகர்மாவோட பிள்ளைங்களுக்காக கொடுக்கப்பட்டு அங்கங்கே அமைச்சது அது. அதனால் இது ஒரு தனிப்பட்ட கலை. அதில் இந்த முன்னோர்கள் வழிபட்டு அதன்படி வந்தாங்க. நிறைய பேர் அந்த சொல்ல கேட்குறதில்ல. அதனால் அந்த கலை அப்படியே அவங்கவுங்கள்ட்ட இருக்குது. நான் ஒரு முறை எங்கள் அப்பா கூட ஜாதகம் பார்க்க போகிறாங்க. அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நெல் மூட்டை தருவாங்க. அந்த நெல் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வரணும். நான் எனக்கு என்னென்ன படிக்கிற நேரத்தில் சைக்கிள் வாங்கி தர மாட்டாங்க. அந்த சைக்கிள் வாங்கி தந்தால் எங்கேயோ உழுந்துருவேன்னு வாங்கி தர மாட்டாங்க. அதனால் வாடகைக்கு சைக்கிள் எடுத்துக்கன்னு எங்கள் அப்பா வாயாலே சொல்லுவாருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ அந்த நெல் எடுத்துருவேன்ல, நான் வாங்கிட்டு வருவேன். வேணாப்பான்னுவார். ஒரு ட்ரிப்பு சைக்கிள் எடுத்துகிட்டு வாப்பான்ட்டார். சைக்கிள் எடுத்துகிட்டு ஒருத்தவங்க 6 மரக்கா 1 காலம் அப்படியெல்லாம் அந்த காலத்தில் நெல் தருவாங்க. அதை எடுக்கிறதுக்காக போகிறேன். ஜாதகம் பார்க்க போகிறாங்க எங்கள் அப்பா. போகும்போது அவர் சொன்னார், ஐயா மன்னிச்சிருங்கய்யான்னாரு. இவர் மட்டும் உட்காந்துக்கிட்டே இருந்தார். நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னப்பான்னா, அந்த பையன் அந்த பொண்ணை கட்ட மாட்டுறான். அவன் அந்த பொண்ணை கட்ட மாட்டுறான். எப்படா கட்டுவான்? அவன் எப்படி கட்டுவான் ஆன்னு இவர் கேட்டார். நான் எங்கள் அப்பா சில சமயத்தில் கோபமாக, அதாவது மக்கள் மீது கொண்ட அக்கறையினால் அந்த கோபம் அவருக்கு வருது. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி கட்டுவான்? அவன் உனக்கு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி கட்டினில்ல நீ? கட்டிட்டேங்க. ஆமாண்டா, அதான் அவன் ஜாதகத்தில் 4ல் சனி இருக்குது. 4ல் சனி இருந்தால் இவன் மாத்தாந்தாயிட்ட வளர வேண்டியதாக இருக்கும். அப்போது பெத்த தாய் சொல்கிறத கேட்க மாட்டான், அவன் சொல்கிறத தான் கேட்குறான் இவன்னா. அதுதான்டா விதி. 4ல் சனி இருந்தால் மாத்தாந்தாயிட்ட வளரணும். அந்த மாத்தாந்தாய் சொல்கிறதில்ல, அந்த மாத்தாந்தாய் இருக்க வரையும் இவனுக்கு கல்யாணம் ஆகாது. இவன் கல்யாணம் ஆகாத வரையும் உன்னுடைய வம்ச விருத்தி வராது. நீ நல்லா இருக்கிற குடும்பத்தில் நீ தாண்டா வெளியில் போன அண்ணே எங்கள் அப்பா கோபமாக பேசுகிறாரு. அதை பேசணுன்னே என்ன விஷயம்னு பார்த்தா, இவன் 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணது அல்லாமல் இந்த பெண்ணையும் இந்த குழந்தைகளையும் ஒதுக்கி ஓரம் வச்சுட்டு சாப்பாடு கொடுக்கல, எல்லாம் பண்ணலை. அப்படி இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையை உருவாக்கின பிறகு இந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, போய் அப்பாவை கூப்பிட்டு வாடான்னும் போது அப்பாவை கூப்பிட வரும்போது இருறா போகலான்னு உட்கார வச்சான் பாருங்க. கடைசியில் இவன் அங்கே உட்காந்துட்டான், அவங்க அப்பாவை வெளில துரத்திட்டான். ஆகையினால் யார் ஜாதகமாக இருந்தாலும் 4ல் சனி இருந்தால் இவன் மாத்தாந்தாகிட்ட தான் வளருவான்றதுக்கு நானும் என் அனுபவ ரீதியாக பல பேருக்கு சொல்லியிருக்கேன். இந்த சம்பவம் எனக்கே நடந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் அனுபவித்தேன். தாய் தந்தை யாருமே இல்லை, ஒரு அனாதை. அவனுக்கே இந்த பொண்ணை கொடுங்கன்னு அவங்க சொல்லி, ஏன்னு கேட்டால் அப்போயாவது அவன் கர்ம வினை வெளியேறணும்னு சொல்லிட்டு அவனுக்கு போகிறேன். எல்லாமே நிச்சயம் பண்ணி திருமண நேரத்தில் என்ன பண்ணிட்டான்னா, அவனை பாதுகாக்கிறாங்கள்ல அந்த அம்மா அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. அப்போது எங்கள் அப்பா சொன்னது செஞ்சது வேறுன்னு இருந்தாலும் என்னோடய அனுபவத்திலும் இந்த ஆண்டு நான் பார்த்த உண்மை இது. அதனால் 4ல் சனி இருந்தால் மாத்தாந்தாயிட்டு தான் இருப்பான். இது மாதிரி யார் திருட, யார் பொய் சொல்கிறவன், யார் வேதத்துக்கு முரண்பாடாக பேசக்கூடியவன், யார் வேதத்துக்குடைய ஒருவனுடைய ஜாதகத்தில் குருவும் ராகம் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த குடும்பத்துக்கே அவன் ஒரு விசித்திரமான குழந்தையாக இருப்பான். இந்த வார்த்தையை அப்பா சொன்னது தான். இதை நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். பார்த்தா ஆமாங்க சொன்னதை கேட்க மாட்டான். என்ன சொல்கிறது கேட்க மாட்டான், வெளிநாடு போயிட்டான். நாங்கள் யாருமே வெளிநாடு போனதில்லை. வெளிநாடு போனால் மீன ராசியில் ஒரு குருவன் ஆகி இருந்தது. அது நீர் கிரகத்தில் வெளியில் போனது. இதை அப்பாவுடைய கண்காணிப்பில் பார்த்து பேசினதையே தான் நானும் பேசினேன். அந்த அனுபவம் எனக்கும் அது உண்மையாக வந்தது. இது மாதிரி நீர் கிரகங்கள் என்றும், நில கிரகங்கள் என்றும், காற்று கிரகங்கள் என்றும்,
தீ கிரகம் என்றும் பிரித்து எங்கள் அப்பா எனக்கு காட்டுவாங்க. அப்போ காட்டும்போது இவனை நீ தீ கிரகத்தில் இருக்கிறவனுக்கு கொண்டு போய் நில கிரகத்தில் இருக்கிறவங்களை கொண்டு போய் சேர்த்தின்னா பிரச்சனையாக இருக்கும், தீயையும் காற்றையும் சேர்த்தின்னா நல்லாயிருக்கும், அது மாதிரி நிலத்தையும் நீரையும் சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்படி சில நுட்பங்கள்லாம் நிறையா சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தெய்வ வழிபாடு அவசியம் தேவை. அந்த தெய்வ வழிபாடு எப்படின்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே விடிய காலையில் 4 மணிக்கெல்லாம் எப்படி எழுந்திருப்பாங்கன்னு தெரியாது, எப்படி குளிப்பாங்கன்னு தெரியாது. குளித்து முடிக்கிட்டு உட்காருவாங்க, ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வச்சுருவாங்க. வேறு எந்த கோவில் குளமே போக மாட்டாங்க. அது யாராவது வர்றாங்கன்னா அப்போ அவங்க உபாசகனை பண்ணுறதுனால கொல்லை பக்கத்தில் வச்சுருப்பாங்க காளியம்பாவில் அந்தளுடைய தேவியை அவங்க வழங்குறது அது தனி பொதுமக்களுக்காக. இவங்களை பொறுத்த வரையும் அங்கே உட்காந்து தவம் பண்ணுவாங்க. அந்த தவத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரிப்பு நான் ஒளிஞ்சிருந்து பார்க்குறேன். உள்ளே உட்காந்துருக்காரு, கதவு சாத்திருக்கு, ஆளை காணோம். ஏன்னா உள்ளே தானே இருந்தாருன்னு சொல்லிட்டு நான் பக்கமாக அந்த ஓலையை நீக்கிட்டு பார்க்குறேன், ஆளையே காணோம். கடைசியில் என்ன செஞ்சேன்னாக்க, ஒரு வருத்தத்தில் உட்காந்துருந்தோன்னே அங்கே அப்பா வராங்க. நான் உட்காந்துருக்கதை அவங்க பார்க்குறாங்க, அவங்க வரதை நான் பார்க்குறேன். 2 பேரும் பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டேன்னா, அதுக்கு பிறகு தான் எங்கள் அப்பா மேலே எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி பார்த்தாக்க எங்கள் அப்பா உள்ளே வரல. ஆஹா, என்னடா இது, இவர் உள்ளே வரலையே, என்னடா பண்ணலாம் நினச்சிக்கிட்டே இருக்கேன். கடைசியில் பார்த்தா உள்ளே வரலையே சொல்லிட்டு உள்ளே பார்க்குறேன், உள்ளே உட்காந்துருக்காரு. எப்படி உள்ளே வந்தார், எப்படி வெளில போனார். அப்படி சில நுட்பங்கள் எல்லாம் அவங்கக்குள்ளே வச்சுருந்தாங்க. அந்த 96 வயசு அவர் வாழ்ந்த காலங்களில் ஒரு நோய் கிடையாது, ஒரு இது கிடையாது, எல்லாருக்கும் சொல்லலாம். அப்போ தான் நான் கேட்குறேன், பாப்பா நிறைய பேருக்கு எல்லாம் செய்கிறேன், அந்த பாவம்லாம் எங்களை தலையில் சுமக்கிற மாதிரி வச்சுட்டியாப்பா. நான் இல்லைப்பா, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புப்பா. நான் தான தர்மங்கள் செய்யலைன்னாலும் கூட, இல்லை புண்ணியங்கள் செய்யலைன்னா கூட நீ தவலையே படாத. நான் யாருக்கும் துரோகம் செய்யலப்பா, யாரோடைய பொருளையும் நான் எடுக்கலை. ஆகையினால திருடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, கடன் வாங்காத, சொல்லால் பிறரை கொள்ளாத, இதை நீ அஞ்சி எனக்காக நீ செஞ்சு வாப்பான்னாங்க. அதுபடி நான் இந்த சொல்லால் பிறரை கொள்ளாதன்னு கடைசியில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய அப்பா பேர் வடிவேல், சசிகலாவுடைய அம்மா தான் நந்திகேஸ்வரி அம்மா. என் தாய் வழி பாட்டி. அவங்க தாய் வழி பாட்டியோட அப்பா தான் பூட்டன். அவங்க சங்கரலிங்கம். இந்த சங்கரலிங்கத்தோடைய அப்பா தான் குமரன். ஒட்டன், அதற்கு ஒட்டன்னு பேர். எனக்கு 2 குழந்தை பிறக்கும், பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு எங்கள் பாட்டி எனக்கு சொன்னாங்க. 14 வயசுலேயே சொல்லிட்டாங்க அவங்க, உனக்கு 2 பொம்பளை பிள்ளை பிறக்கும், உன் பொண்டாட்டியால் நீ வெட்டி போடுவ, நீ இந்த நாட்டில் வேலை கிடைக்காது, வேறு ஸ்டேட்டில் தான் வேலை கிடைக்கும். ஒரு கால் 2 கால் பலகால்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் பலகால் வாகனம் உள்ள வண்டி இருக்கிற இடத்துல தான் நீ வேலை செய்யணாங்க. நான் ரயில்வேயில் வேலை செஞ்சேன். அதுக்கு பிறகு அவங்கள கேட்கும்போது அது அப்பாட்ட கேட்டேன். அப்போ சொன்னேன், இல்லைடா உன்னோட தொழில் ஸ்தானத்தில் ராகும் சந்திரனும் இருந்தால் உனக்கு பலகால் வாகனம்னு வரும். அந்த கிரகங்களும் அந்த நீர் கிரகங்களாக இருந்தால் பலகால் வாகனம் வரும். நான் அதை பிரித்து எடுத்து சொன்னாங்க. பாட்டி இப்படியெல்லாம் பிறக்குன்னாங்க. அதே மாதிரி 2 பேருமே சேர்ந்து எனக்கு குருநாதராக இருந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் பாட்டிக்கும் ஒரு சண்டை ஒன்று வந்தது. அந்த சண்டையில் நான் எஸ்எல்சி முடிக்கிறேன். எஸ்எல்சி முடித்தோன்னா அவர் சொன்னார், அப்பா சொன்னார், என் பையன் ஒரு ராஜா மாதிரி உட்காந்து வேலை செய்யணும்னு சொல்கிறாரு. நான் கொண்டு போய் திருவாரூர் காலேஜில் சேர்த்தாச்சு. நான் சேர்ந்தோடனே என் பையன் ஒரு கவர்மெண்ட் வேலையில் உட்காந்து எழுதணுன்றாரு. பாதியில் ஒரு 6 மாதம் படித்தேன், 3 மாதம். அதுக்கு பிறகு எனக்கு ஐடியில் பாலிடெக்னிக்கில் இடம் கிடச்சிது. நான் அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். உடனே எங்கள் பாட்டியை பிடிச்சி எங்கள் அப்பா திட்டுறாரு, கோபப்படுறாரு. எப்படி கோபப்படுறாரு, அவனை இரும்பு தூக்க விட்டுட்டாங்க, இவங்கள இரும்பு தூக்க விட்டுட்டாங்க, நான் அவனை கொண்டு போய் அதில் சேர்த்துருந்தேன் ஆனால் 2 கோவப்படுறாங்க. அதுக்கு பிறகு நான் ஐடிஐயில் பாலிடெக்னிக்லேருந்து ஐடிஐயில் முடிச்சுட்டு நான் வேலைக்கெல்லாம் அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னா, எங்கள் அப்பாவை கேட்டேன், ஏன்ப்பா இது மாதிரி கோவப்பட்டீங்களே. நான் எங்கள் பாட்டிட்டு சொன்னேன், ஏன்ப்பா இது மாதிரி அப்பா உட்காந்து எழுதுறடே, நீ இரும்பு தூக்குற வேலையில் தான் படிக்கிற, ஆனால் நீ இரும்பு தூக்குற வேலை செய்ய மாட்டேன்னு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க.
ஆனால் எங்கள் பாட்டி வந்து சொன்னது தப்படி எங்கள் அப்பா எனக்கு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் 10ல் வந்து ராஜகிரகமாகிய சூரியனும் குருவும் இருக்குது. அது கேந்திராதிபதி தோஷம் பெற்றிருக்குது. ஆகையினால நீ நேரடியாக போக முடியாது. செவ்வாவும் சூரியனும் நேர் எதிருமா இருக்கிறதுனால 6ஆம் இடத்துக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு உள்ளது. 6-10 எல்லாம் உனக்கு ராஜகிரகங்கள் இருந்து அந்த சனி பார்வைனா இரும்பு சம்பந்தமான வேலை கிடைக்கும் அப்படின்னு விளக்கமாக பாட்டி சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நடைமுறையில் நான் போய் சேர்ந்தது டர்னராக சேர்ந்தேன். அப்புறம் இன்ஸ்பெக்டரான பிறகு நான் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அங்கே வந்த பிறகு எல்லா ஆஃபீஸ் ஒர்க்கையும் நானே பார்த்துட்டேன். அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு என் முன்னோர்களுடைய அனுகிரகமும் ஆசையும் இருந்தது. கடைசி வரையும் நான் போய் இரும்பு தூக்குற வேலையில் இல்லை, இரும்பு தேய்க்கிற கம்பெனியில் இருந்தேன். ஆனால் அந்த ஆஃபீஸர் வேலையில் தான் இருந்தேன். அப்போ அவர் போட்ட கணக்கும் கரெக்டு தான், பாட்டி போட்ட கணக்கும் கரெக்டு. காலநிலைக்கு அந்த திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி என்னை இயங்கிய விதம் இருந்தது. இப்படி தான் அந்த இயற்கை கணக்கு மாறவே மாறாது. ஆனால் நான் அனுபவ உண்மை தான் அந்த இடத்துல அனுபவித்து பார்க்கும்போது தான் அது தெரியும். அப்படி 2 பேரோட ஜோதிட கணக்கும் என்னை நிறைய பேருக்கு சொல்லுவதற்கு ஆதாரமாக எனக்கு நல்லா கற்றுக் கொடுத்தது. இது அப்பாவின் மூலமாகவும் பாட்டியின் மூலமாகவும் கற்றுக்கிட்ட நிறைய ஜோதிட உண்மைகள் இது. மேலும் இந்த ஜோதிட கலையின் மூலமாக இந்த இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னதெல்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாத காரணத்தால் நான் வந்து அது அவங்க கற்றுக் கொடுத்த வழிகள் வந்து அவ்வளோ சிறப்பானது. இது ஒரு இன்னும் எங்கள் முன்னோர்கள் செஞ்ச சாதனை வர்மக்கலையில் அக்குப்பஞ்சர் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து வர்மக்கலை. எங்கள் தாத்தா வந்து திலகோவிந்தன்றவர், நந்தியேஸ்வரி அம்மாவோட கணவர். அவர் வானசாஸ்திரின்னு பேர். வானத்தை அப்படி பார்ப்பார். சாயங்காலம் 6 மணிக்கு, விடிய காலையில் 3:30 மணிக்கு பார்ப்பார். பார்த்துட்டு இன்றைக்கி நாட்டு ஆள்றவன் மண்டையை போட போகிறான்டான்னுவார். இதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் டீ கடையில். அவங்க என்னன்னாக்கா டீ எல்லாம் கொடுத்து எல்லாம் என்ன சாஸ்திரி என்ன சொல்லுது வானம் விட இன்றைக்கி வியாபாரம் கல்லா கட்டுவேன்னுவார். அப்படியா, இன்றைக்கி ஸ்பெஷல் டீ தான் உனக்கு, உன் பேரனுக்கு ஒரு பாலுன்னுவார். அதே மாதிரி நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒழுங்காக கடையை பூட்டிகிட்டு போய்ட்டு இல்லைன்னா மாடி சாப்பிட்றேன்னுவார். கடைசியில் பார்த்தா மாடை அறுத்துட்டு போயிட்டுன்னு கடையை விட்டுட்டு போயிடுவான், அங்கே தீ பிடிச்சிக்குவோம். இது மாதிரி சில நுட்பமான விஷயம்லாம் சர்வசாதாரணமாக ஜோதிட கலையில் எங்கள் தாத்தா அப்பா இவங்கெல்லாம் செஞ்சாங்க. இவங்கெல்லாம் இந்த வம்சாவழியை அப்படியே நிரூபிச்சுக்கிட்டே அதை வலுப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. இன்றைக்கி வம்சாவழின்னா ஜோதிட கலைக்கு சொந்தமானவங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்தாங்க. சில பேர்லாம் இன்றைக்கி எல்லோரும் எல்லா இடத்துலையும் கற்றுக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்து வர்றது வந்து அந்த உண்மைக்கு வெளிப்பாடு வந்திருக்கு. இன்றைக்கி எல்லோரும் கற்றுக்கணும், எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் பொய் தில்லுமுள்ளு வரக்கூடாது. இந்த பொய்யின் தில்லுமுள்ளு வரும்போது தான் அந்த சமூக வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்குது. அந்த பொய்யில்லாத வாழ்க்கையை நீங்கள் மெய்யோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு சகல சௌகரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து எங்கள் அப்பாவுடைய சில நேரங்களில் வந்து கோபதாபங்கள் வரும். ஏன் கோபதாபம் வரும்னா, மாந்திரிகம் செய்கிறது தப்பு, மந்திரிகையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கு தான் அதிக சண்டை வரும். நீ வீட்டை விட்டு வெளியில் போய் எதுனா செய்யுங்க, வீட்டுக்குள்ளே செய்யாதீங்க, நான் பச்சை பிள்ளைங்க வச்சுருக்காடோ வைக்கக்கூடாதுன்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு வெளியில் போயிடுவாங்க. அதனால் யாருமே வீட்டுக்கு வர வைக்க மாட்டாங்க. அங்கே போகும்போது ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஒரு ஊரில் ஒரு பெரியவர், அந்த பெரியவருடைய குடும்பத்தில் பிரச்சனை. என்ன பிரச்சனை? மாந்தோப்பு தென்னந்தோப்பு எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த தென்னந்தோப்பு மாந்தோப்பு இருக்கிற இடத்துல எனக்கு வேலை தேடுறதுக்காக அவங்க பையன் அவ்வளோ ஒரு அதிகாரியாக இருக்கிறதுனால அவரை கான்சல்ட் பண்ணுறதுக்காக போகலான்னு அழைச்சிட்டு போகிறாங்க. அவர் என்ன சொன்னார்னா, வடிவேலு உன்னை தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், நீ அவசியம் வந்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொன்னார். சரி, இன்னொன்று என்னோட அது நம்ம அவரை எதிர்பார்த்தா அவர் நம்மளை எதிர்பார்க்குறாரு. சரி வாங்கன்னு போனோம். உட்காந்து சொன்னார், யாரோ ஜின்னை ஏவி விட்டான். நான் வேடிக்கை பார்க்குறேன். சாமியே இல்லைன்னு நான் பேசுவேன் அந்த நேரத்தில். அப்படி இருக்கும்போது ஜின்னை ஏவி விட்டான். என்னாச்சு? நராத்தில் மரங்கள்லாம் முறிக்குது, கிளையெல்லாம் ஒடிக்குது. இங்கே வந்து பார்த்தா ஒன்றும் காணோம், என்னை தூங்க விட மாட்டேங்குது. இது மாதிரி பண்ணுது. திடீர்னு பார்த்தா தென்னை மரத்தில் இருக்கிற இதெல்லாம் வந்து காயெல்லாம் கொட்டி போயிடுது. இது மாதிரி விதவிதமாக பண்ணி எங்களுக்கு தூக்கம் இல்லாத ரொம்ப இதாக இருக்குது. அதுக்கு என்னங்க, கவலைப்படாதீங்க, நான் வந்து கேட்குறேன், குலதெய்வத்தை கேட்குறேன் சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்மொத்தத்தில் அவங்க சொந்த மொத்தத்தெல்லாம் வரவழைச்சி எல்லாரையும் உட்கார வச்சுட்டாரு. நான் நிற்கிறேன். நான் வந்து ஒரு கேலி கிண்டலாக தான் அந்த இடத்த நான் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். இருக்கும்போது ஒரு பெரிய தாம்பாளம் எடுத்தார். தாம்பாளத்தில் ஒரு அட்சரத்தை வளைஞ்சார். அட்சரத்தை வளைஞ்சி அதில் சூடத்தை வச்சார். அட்சரத்தை வச்சு இந்த 8 திசையும்
சுற்றியும் கட்டினார். அந்த 16 அந்த வட்டத்தில் 16 இடத்துல சூடத்தை வச்சு அப்படியே கொண்டுக்கிட்டே வந்தார். கொண்டுக்கிட்டு வந்து நடுவில் வந்து வைக்கிற நேரத்தில் பார்த்தா ஒரு செகண்டில் என்ன ஆச்சுன்னே தெரியல, இந்த திருநூறுலாம் பறக்குது. என்னடா பறக்குதேன்னு பார்த்தா ஒரே புகை மண்டலமாக இருக்குது. அந்த புகை மண்டலத்துக்கு நடுவில் பார்த்தா ஒரு காளி சிலை உள்ளே நிற்கிது. அந்த காளியம்பாள் எதுக்கு நின்னோன்னே நான் என்ன அறியாதே என் கை கால்லாம் நடுங்குது. எல்லாரும் ஒருத்தவங்க அழுகுறாங்க, ஒருத்தவங்க அலறாங்க, ஒருத்தவங்க உருண்டு புறறாங்க. இவர் சொன்னவர் இவர் அழகாக அமைதியாக கையை கோத்துட்டு அமைதியாக கண்ணை மூடிட்டு இருக்காரு. அங்கே நிற்கிது. 10 நிமிஷத்தில் அல்லோகலமாயிட்டு அந்த இடம். அவர் எங்களை அழைச்சி உட்கார வச்ச அந்த வீட்டுக்காரர் வந்து ஒரு எம்எல்ஏ. அவர் என்ன செஞ்சாருனாக்க அமைதியாக கொஞ்சம் நேரம் இருந்தோடனே இவர் கண்ணை முடித்து பார்த்தோன்னே அவர் சொன்னார், சரி எல்லோரும் வாங்கன்னு அந்த இதை எடுத்து திருநூறு எடுத்து அதை வேண்டி எல்லாருக்கும் திருநூறு பூசி கொடுத்தாரு. அப்போ வந்து அவர் ஒரு மந்திரம் ஒன்று சொன்னார். அந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். ஓம் உடல் 9 காக்க, வீடு 25 காக்க, அரி அயன் ருத்ரன் மும்மூர்த்திகளும் காக்க, சத்தம்மாதேவி பெண்மக்களும் காக்க, கட்டினேன் கட்டு கணபதி உண்பாதமோன் சிரசகுண்ட 4 திக்கிலும் ரண வீரபுத்திரன் காக்க, 8 திசையிலும் ஈஸ்வரன் காக்க, 16 கோலம் பகுதியான் காக்க, 1008 ஆண்டம் ஆயனார் காக்க, ஆயனார் காவலா பட்டம் முனீஸ்வரன் பேய் பிசாசு பில்லி சூன்யம் வைப்பு முறப்பாடு திஷ்டி ஓமல் வாய்வினாத்தல் இவைகளெல்லாம் உன் கையில் விட்ட போல் இன்று என் கையில் விட்டு நிற்க ஸ்வாகா அன்னு ஒரு அடித்தார். அடித்து அவங்களுக்கு திருநூறை பூசி விட்டுட்டு அந்த திருநூறை எடுத்து கட்டி 4 பக்கத்துலையும் கொண்டு போய் கொல்லையில் வச்சுட்டுனார். அதுக்கு பிறகு அந்த குடும்பமே எங்கள் அப்பா காலில் விழுது. அந்த குடும்பம் அந்த ஊருக்கே அடங்காத குடும்பம். அப்பேற்பட்ட அந்த குடும்பத்தில் உள்ளவங்க காலில் விழுந்து சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அப்பா நீ மந்திர தந்திரம்லாம் பண்ணி எனக்கு வேலை வாங்கி தர வேண்டாம், என்னை விட்டுட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். ஆனால் அது வந்து அந்த நேரத்துக்கு எனக்கு அப்படி தோணினாலும் கூட அவர்கிட்ட இருந்த இந்த சக்தி, அவர் தன்னை உருவாக்கி வச்சிருந்த முறை, இப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதரும் தன்னோட வம்சாவழிக்காகவும் நம்ம பாரம்பரியத்திற்காகவும் நம்மளோட நெறிமுறைகளுக்காகவும் வாழ்ந்தவங்க பலர் இருக்காங்க. அந்த பலரில் எங்கள் அப்பாவும் ஒருத்தர்ன்றத இந்த அனுபவ ரீதியாக கண்ட ஒரு உண்மை இது. ஒரு வைத்தியம் பண்ணும்போது கூட மாந்திரிக தண்ணியில் மந்திரிச்சு கொடுப்பாங்க, அதில் சௌரியமாகும். அதே நேரத்தில் வந்து சில மருந்துகளுக்கே கட்டுப்படாதெல்லாம் அந்த ஒரு மயில் இறகில் இல்லாட்டினா முந்தானியில் ஒரு முடி போட்டு அதில் எடுக்கிறது, இல்லாட்டினா முதுகில் வந்து ஒரு சூடத்தை கொளுத்தி 4 பக்கமும் வச்சு அது ஒரு கட்டு மாதிரி போட்டு அதை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. தர்ப்பையை வச்சு பயன்படுத்தி அதில் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை அடிக்கடி அவங்க எங்கன்னா குடும்பத்தில் இருந்ததை விட வெளி வாழ்க்கையில் இருந்தது தான் அதிக வாழ்க்கை. ஒரு மருந்து செய்யணுன்னா அவருங்க வந்து எப்பொழுதுமே தான் வீட்டில் இருந்து மருந்து செய்ய மாட்டாங்க. யாருக்கு உடம்பு முடியலையோ அவங்க வீட்டுக்கு போய் ஒரு வெள்ளை சட்டி புது சட்டி வாங்கிட்டு வர சொல்லி அவங்க கொல்லை பக்கத்துலேயே உட்காந்து அந்த விறகெல்லாம் எடுத்து என்னென்ன விறகுகளை சேர்க்கணும், அந்த சமித்திகள் என்னென்ன வேணும், அவங்களுக்கு எதை போட்டு செய்யணுன்ற அந்த முறையெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள சரிப்படுத்தி விட்டுட்டு அப்புறம் வெளியில் வருவாங்க. அந்த மகோதர கட்டி எல்லாம் சொல்கிறது, அது இன்னும் மஞ்சக்காமாலை, இது மாதிரி கொடிய விஷமமான எல்லாத்தையும் அவங்க வந்து அவ்வளவு அற்புதமாக செஞ்சாங்க. குமரன் என்பது நம்ம முருகக் கடவுள்னுவோம். இந்த முருகக் கடவுளை வேண்டி பிறந்தது சங்கரலிங்கத்தோட அப்பா. அவர் என்ன பண்ணுறாரு, குமரா குமரா குமரான்வாங்க. அதுக்கு அந்த குமரனை வழங்கும்போது சங்கரலிங்கம் அவர் உருவாகிறாரு. சங்கரலிங்கத்திலேருந்து நந்திகேஸ்வரி அம்மாள் ஆன்றவங்க உருவாகிறாங்க. இந்த நந்திகேஸ்வரி அம்மாவை நாகப்பட்டினத்தில் கட்டி கொடுத்தாங்க. இந்த எம்டன் பிரபுவுக்கு 2வது ஒரு சம்பவம் ஒன்று வந்தது. உடம்பு முடியாத படுத்திருக்காரு. அவரோட பிஎன்னு சொல்கிறாங்களா, அவர் குதிரையில் வராரு. அப்போ சங்கரலிங்கம் 17 வயசில், நந்திகேஸ்வரி அம்மாவோட அப்பாவோடைய சம்பவம் இது. அவர் அங்கே என்ன பண்ணுறாருனாக்க, குதிரை வருது. அந்த காலத்தில் முண்டாசெல்லாம் கட்ட முடியாது, துணியை கழுத்தில் எல்லாம் போட முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடுப்பில் தான் கட்டியிருப்பாங்க. வெள்ளைக்காரன் வரான்னா இவர் என்னென்னா தலையில் முண்டாசை கட்டிக்கிட்டு கழுத்தில் துண்டை போட்டுக்கிட்டு எதுக்கு வந்து குதிரை வரதை கையை கட்டி நிறுத்துறாரு. நிறுத்துறோன்னே சங்கரலிங்கம் நிறுத்துறாரு. உடனே அதுக்கு அந்த அப்படிலாம் வெள்ளைக்காரனை ஏற்றி எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் பாண்டிச்சேரியில் இருக்கும்பொழுது நின்றுட்டு சொல்கிறாங்க, ஹூ ஆர் யூ பண்ணுறாங்க. அவன் இங்கிலீஷில் கேட்குறான். அதுக்கு இவர் சொல்கிறார், உன்னுடைய எம்டன் பிரபு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்,
அதை நான் வந்து சரி பண்ணி விடுவான்னு இவர் இங்கிலீஷில் அவருக்கு பதில் சொல்கிறாரு. அவன் நின்று பார்த்துட்டு டக்குன்னு புறப்பட்டு திரும்பி போயிட்டான். போய் இந்த விஷயத்தை சொன்னார். 17 நாட்களாக உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கப்பட்டு உங்கள் எம்டன் பிரபு இருக்கிறாருன்னு இவர் சொல்லி அனுப்பி விட்டார். இவர் சொன்னதை அங்கே போய் சொன்னேன்னா உடனே அவர் அழைச்சிட்டு வான்னு சொல்லி அந்த சாரம் ரெட்டை குதிரை பூட்டின வண்டி, அந்த குதிரை வண்டியை எடுத்துக்கிட்டு வந்து, வெள்ளைக்காரனை தவிர அந்த வண்டியில் யாரும் ஏற முடியாது. அப்பேற்பட்ட காலத்தில் சங்கரலிங்கத்தை உட்கார வச்சு அழைச்சிட்டு போகிறான். கடலூர் இருக்குது, அங்கே அழைச்சிட்டு போய் பேரி சாக்லேட் கம்பெனிக்கு பக்கத்தில் தான் அவனோட அரண்மனை மாதிரி கடற்கரை ஓரத்தில் உள்ளது. அங்கே போனோன்னே, நான் மனசு சரியில்லைன்னு எப்படி நீ சொன்ன? அதை விடுங்க, கடந்த காலம். நிகழ்காலத்தில் இன்னும் 15 நாள் பொறுத்துங்க. 15 நாளில் நீங்கள் என்னை தேடி வந்து எனக்கு வெற்றி மாலை சூட்டுவீங்க ஆனது. அந்த கப்பல் காண போயிட்டு தானே உனக்கு பிரச்சனை அனு இவர் கேட்குறாரு. அவன் எழுந்திரிச்சு நின்றுட்டான். கப்பல் தண்ணியில் போயிட்டுன்னு அவனுக்கு தூதுவர் சொன்னதை கேட்டு மனம் உடஞ்சி போய் அந்த நேரத்துக்கு வரணும்னா அவனோட மேலதிகாரி இவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாத அவதிப்படுற காலத்தில் இந்த கப்பல் தண்ணியில் போயிட்டு இருந்தானே உனக்கு பிரச்சனை, 15 நாளைக்கு பிறகு வரும், அதுக்கு பிறகு என்ன நீ கூப்பிடுவேன்னு சொல்லிட்டார். அவனுக்கு கை கால் ஒன்றும் பண்ண முடியல. உடனே அங்கேருந்த சில பொருள்லாம் கொடுத்து இவரை கொண்டு போய் விட்டுருங்கன்னாங்க. கொண்டு போய் விட்டாங்க. அவங்க சங்கரலிங்கம் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. 17ஆம் நாள் கப்பலோட கொடி வெளியில் வருது. அதை பார்த்தோன்னே திருப்பி உங்களை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு அன்னைக்கு அவன் தங்கியிருந்த வீட்டை தான் இவருக்கு தானமாக கொடுத்துட்டாங்க. அந்த வீடு தான் சங்கரலிங்கம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மாஜிஸ்ட்ரேட் போஸ்ட் பாண்டிச்சேரியில் கௌரவ போஸ்ட்டு கொடுத்தாங்க. அவர் வந்து கோர்ட்டில் வந்து குமஸ்தா மாதிரி கொடுத்து அதில் மாஜிஸ்ட்ரேட் போஸ்ட்டு கொடுத்து அதனால் இவரை வச்சுருந்தாங்க. அதனால் இவரோட பொண்ணு இது சொல்லுதுன்னும் பொழுது மேலும் மேலும் அதுக்கு மெருகூட்டியது இந்த ஜோதிடக்கலை. அப்போ ஜோதிடக்கலை வந்து எல்லா நாட்டுக்காரவங்களையும் ஜோதிடத்தை பார்க்குறாங்க. ஆனாலும் அதில் உள்ள நுட்பமான விஷயத்தை சொல்லக்கூடியவர்கள் எங்கோ ஒரு சில இடங்களில் இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி உணர்ந்து அவங்க நிலை பிரகாரம் நம்ம வாழ்வதற்கு ஒரு கொடுப்பனை வேணும். இப்போ ஒரு தலைமுறையில் வந்து குறைஞ்சது நான் எங்கள் அப்பா அம்மா, அடுத்த பாட்டன் பாட்டி, அடுத்த பூட்டன் பூட்டி, அடுத்த ஒட்டன்னா 5 பேர். ஒருத்தவங்க குறைஞ்சது ஒரு 5 தலைமுறையை நினைவில் வச்சுருந்தாவளே இவங்களுக்கு இயற்கை ஞானம் தானாகவே வரும். ஏன்னு கேட்டால் அவங்கவுங்க வாழ்ந்த வரலாறாக சொல்லும்போது, இப்போ பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கு அம்மா எங்கள் பாட்டி நந்திகேஸ்வரி அம்மா. நந்திகேஸ்வரி அம்மாவுடைய அப்பா வந்து என்னுடைய பூட்டன், எங்கள் பாட்டிக்கு அப்பா. அவங்க ஞானம் வந்து எங்கள் பாட்டிக்கு கிடைக்கிது, பாட்டியோட ஞானம் வந்து எனக்கு கிடைக்கிது. அப்போ அந்த வம்சாவழியில் வருது. அவருக்கு ஞானம் வந்து குமரன்னு சொல்லக்கூடிய அவங்க அப்பா வழியாக கிடைக்கிது. இது இந்த வம்சாவழி வந்ததுலேயும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இவங்க வந்து நம்ம விழுப்புரத்துக்கு அந்த பக்கத்தில் இருந்து அவங்க வந்திருக்காங்க. அந்த செஞ்சிக்கோட்டை இது மாதிரி அரண்மனைகளில் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அதன் மூலமாக விழுப்புரம் வந்தாங்க. விழுப்புரத்துலேருந்து வந்து என்ன பண்ணாங்கனாக்க, இன்றைக்கி நம்ம திருக்கழுகுன்றம் இருக்க, அந்த திருக்கழுகுன்றத்தில் இந்த கழுகுக்கு சாதம் வைக்கிறாருன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வம்சாவழியை தான் இவங்க வம்சாவழி. அந்த திருக்கழுகுன்றத்தில் கழுகுக்கு சாப்பாடு வச்சவங்க தான் அந்த வம்சாவழியில் வந்தவங்க. அந்த வம்சாவழியில் வந்தவங்கன்றது நான் எதுவாக இருந்தாலும் நான் சொன்னேன்னா அதுக்கு காரணங்கள் சொல்லலைன்னா உங்களுக்கு அது சரியாக புரியாது. ஆனால் இது நடைமுறை உண்மையை சொல்கிறேன். அவங்க வந்த வழியில் குமரன்றவங்க பிள்ளை தான் இந்த சங்கரலிங்கம். இந்த சங்கரலிங்கத்தோட குணம் என்னன்னா, முருக வழிபாடு கொன்றவர். முருக வழிபாடு செய்கிறவர் என்ன பண்ணுவார்னா, எப்பொழுதும் முருகா முருகான்ற சொல்லக்கூடியவர். தனக்கு பிறந்த 3 குழந்தைங்க, அது அந்த 3 குழந்தைங்களையும் மீதி மொத்தம் 17 பேர் பிள்ளைங்க அவங்களுக்கு. அந்த 17 பேரில் இந்த நந்திகேஸ்வரி அம்மானோடது முதல் குழந்தை. அவங்க தான் ரெட்டை குழந்தையாக பிறந்தவங்க. அதுக்கு அடுத்தது மீதி குழந்தைங்களில் கடைசி குழந்தைங்க தான் குமரவேலு, ஜெயவேலு, கேந்திரவேலுன்னு 3 பிள்ளைங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் கடலூரில் போய் இந்த மயில்
இருந்த வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அது வந்து அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் மணிகுண்டுக்கு நேராக போய் இடதுபுறம் திரும்பினீங்கன்னா பேரி சாக்லேட் கம்பெனிக்கும் பக்கத்தாவில் இருக்குது. அங்கே மயில் இவருக்கு என்னென்னா காலையில் எழுந்திரிச்சு குளித்து மொழிவிட்டு அவர் வந்து முருகான்னு பாடலை பாடிட்டு அந்த மயில் வீட்டிலேயே அரசாங்க அனுமதியோடு, ஏன்னு கேட்டால் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் அவர் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்ததுனாலையும் இவர் தெய்வ வழிபாட்டில் சிறந்தவராக இருக்கிறதுனாலையும் அனுமதியோட அந்த மயிலை தன்னோட வீட்டிலேயே வளர்த்து வந்தார். அவர் படைச்சிட்டு எல்லாத்துக்கும் வழி பாடெல்லாம் பாடிட்டு அந்த தீபத்தை ஏற்றி அந்த சூடத்தை காட்டின உடம்பு அப்படியே சிலுத்து ஒரு ஆட்டம் போடும். அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு வந்து கீழே வருவார். அப்படி வழிபட்டவர். அப்படிப்பட்டவருக்கு எங்கள் பாட்டி ஒரு ட்ரிப்பு என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து படைச்சிட்டு சாதம் வச்சா கடுகு தான் வந்து சாப்பிடுன்னுவாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்தது இல்லைல்ல, எங்கள் பாட்டி சொல்லி கேட்டு தானே. ஒரு நாள் அவங்க காலமான பிறகு அவர் சமாதி நிலைக்கு போன பிறகு ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு 25வது வருஷம் அவருக்கு பூஜை போட்டு செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து எல்லா அக்கா தங்கச்சிங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கடலூரில் போயிட்டு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. எல்லாரும் இருக்காங்க. யார்? எங்கள் பூட்டன், அம்மாவை பெற்ற தாத்தா, அம்மாவுடைய அம்மாவுக்கு அப்பா, அவருக்கு பூஜை நடக்குது. அந்த பூஜையின் போது என்னென்னா சுண்டைக்கல்லை வைக்கிறாங்க. அடுத்தது வந்து வடை சுட்டு வச்சுருக்காங்க. இது ரெண்டும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, முருகனுக்கு வச்சு படைப்பாராம். அதெல்லாம் வச்சு பொங்கல்லாம் வச்சுருக்காங்க. 10 நிமிஷம் ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆச்சு. இந்த காக்கைகள் எல்லாம் வருது, வட்டமாக உட்காந்துருக்கு. எதுவுமே நகரல, எதுவும் தொடல, எதுவும் அசையலாம், அப்படியே இருக்குது. நான் பார்த்து எங்கள் பாட்டியை கேட்டேன், பாட்டி உங்கள் அப்பாவுக்கு என்ன கழுகு வந்து சாப்பிடுங்க, கழுகு வந்து சாப்பிடுன்னு சொல்லுங்க, இந்த காக்காயே வந்து சாப்பிடல பாருங்க ஆன்னு சொல்லி நான் கிண்டலாக பேசினேன். அவங்க என்னை கீழே இருந்து என்னை அண்ணாந்து பார்த்தாங்க. நான் வெக்கம் தாங்காத இப்படி திரும்பி பார்த்தேன். அப்படியே வடமேற்கு திசையில் 2 கழுகு வருது, சவுக்கு தொப்புக்கு மேலே வருது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அங்கேருந்து வந்தது, அப்படியே வட்டம் விட்டுது. அங்கேருந்து இந்த இலை ஓரத்தில் வந்து உட்காந்துது. உட்காந்த முன்னோர்கள் எப்படி இருப்பாங்கன்னு உங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சிங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு, என் அனுபவம் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த கழுகு வந்து உட்காந்து அந்த எல்லா காக்கைகளையும் தன்னோட கழுத்தை அப்படியே ஒரு சுற்றுனுச்சுங்க. அப்படி சுற்றிட்டு அப்படியே நகர்ந்து 2 ஸ்டெப் எடுத்து வச்சுது. எடுத்து வச்சு வடையை காலில் கோத்துது, சுண்டலை வாயில் கவனிச்சு, இது 2ம் புறப்பட்டு மேலே போச்சுது. அது மேலே போகிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோன்னே திரும்பி கீழே பார்க்குறேன், காக்காயை காணும், வடையை காணும், இருந்த இலையை காணும், எல்லாத்தையும் பார்க்க. அப்போது தெய்வ வழிபாடுன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல ஒரு கட்டுப்பாடோடு இருக்குது. 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் கட்டுப்பாடாக இருக்குது. நான் அந்த வார்த்தையை கேலியாகவும் கிண்டலாகவும் அதை பேசுகிறதில் எங்கள் பாட்டி அந்த சத்தியத்தை பேச முடியாத தவிக்கிற நேரத்தில் அந்த இயற்கை அங்கே வந்த சம்பவத்தை இன்றைக்கி இங்கே நாங்கள் பல 100 தலைமுறை 100 பேருக்கு மேலே இருக்கிறோம். பேரப்பிள்ளைங்களுக்கு பேரப்பிள்ளைங்க. ஆனாலும் அது யாரும் கண்கொள்ளா காட்சியை, நான் கண்ட காட்சியை தான் உண்மையை சொல்கிறதுனால எல்லாருக்கும் இப்போ நீங்களும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அந்த உண்மையாக உங்களை உடல் இருக்க அங்கங்களில் இருக்கிற உங்களோட சக்தியை நீங்கள் உணர்ந்து நீங்கள் பாடி பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்து தெய்வத்தை உள்வாங்கி நீங்கள் வழிபடுகின்ற ஆற்றல் என்பது, தெய்வ ஆற்றல் என்பதே ஒரு தனிப்பட்ட உலகங்க. உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் அதுக்குள்ளே போனால்தான் நீங்கள் அதை உணர முடியும். உள் உணர்வுக்குள்ளே போங்க, உங்களோட ஆழ் மனதுக்கு போங்க. அப்போ உங்கள் 7 தலைமுறை தெரியும். நீங்கள், உங்கள் அப்பா அம்மா, பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஒட்டன் ஒட்டி, சீயன் சீயோள் பரம்பரை தலைக்கட்டு. இந்த தலைக்கட்டை சார்ந்தவங்கன்னாங்க. இந்த தலைக்கட்டுக்கு தான் பேர் வச்சு ஜாதி மதமாக கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த ஜாதி மதமெல்லாம் மனிதர்களுக்காக வகுத்துக்கிட்டதே தவிர இயற்கையில் கிடையாது. அந்த ஒவ்வொருத்தவங்களை மதிக்கிற தன்மை அந்த இடத்துல தான் எல்லை தேவதை, வீட்டு தேவதை, மன தேவதை, அதுக்கு அடுத்தது குல தேவதை, இப்படி பிரித்து வச்சுருக்கோம். இந்த குல தேவதையெல்லாம் போடும்போது உறவுகளெல்லாம் கூப்பிட்டு கொண்டாடுங்க. வீட்டு தேவதையை கொண்டு வரும்போது வெள்ளி செவ்வாய் பார்த்து அந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி செய்யுங்க. தினம் காலையில் சாயங்காலம் விளக்கேற்றி வச்சு கையெடுத்து கும்பிடுங்க. நாங்கள் என்ன அந்த இடத்துல நீ 1000 படங்களை வச்சு கும்பிடு, இல்லை 1000 சிலையை வச்சு கும்பிடு, அதெல்லாம் இல்லை. அங்கே என்ன பண்ணுறீங்க? ஒரு ஜோதியை ஏற்றி வைக்கிறீங்க. அதான் வள்ளல் பெருமான் சொன்னார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொன்னார். அந்த ஜோதிக்குள்ளே தாங்க உங்கள் விஷயமே இருக்குது. உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க நெருப்பு அணைஞ்சு போச்சுன்னா உங்கள் காற்றும் வெளியேறி போயிடுங்க.
அந்த காற்றும் அந்த நெருப்பும் அந்த எண்ணெயில் இருப்பது போல் அந்த எண்ணெய் போல் உங்கள் அன்பும் உங்கள் அறிவும் உங்களுடைய இன்பமான வாழ்க்கையும் இருக்கிறதுல தாங்க உங்களுடைய ஆத்ம ஜோதி செயல்படுது. இது தந்தை தாய் வழியை சேர்ந்தவங்களுக்கு நான் இதை சொல்லிட்டேன். இதே போல் நான் இருக்கேன். எங்கள் அப்பா வடிவேலோட அப்பா பேர் சாமிநாதன். அவருக்கு அப்பா நமசிவாயத்தோட அப்பா பேர் சுப்பிரமணியத்தோட அப்பா பேர் வைத்தியநாதன் சொல்லுவாங்க. அந்த வைத்தியநாதனுடைய அப்பா சிற்றம்பலம். 7 பேர் வந்துட்டாங்களா. அடுத்தது 8வதாக நான் பேரம்பலம். முதல் யார்? சிற்றம்பலம். நான் 7வது ஆள் பேரம்பலம். இந்த வம்சாவளி வரும்போது எனக்கு ஆண் வாரிசு இல்லை. அந்த இடத்தில் தான தர்மங்களுக்கு ஏற்ப நான் எனக்கு ஆண் வாரிசு இல்லை. இப்படி எங்கள் அப்பாவுக்கு பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஒட்டன் சியோல் இந்த 7 பரம்பரையும் தலைக்கட்டு வரையும் கொண்டு போயிட்டேன். இது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ கூட நான் படித்து கேட்பேன். போய் சொல்லிடாத, நான் எல்லோரும் மத்தியிலும் சொல்லிடுவேன். என் பேர் பேரம்பலம்னு வச்சுருக்கேன். பேரம்பலம்னா பிரபஞ்சத்தோடைய விரிவு மாதிரி உள்ளது. அதுக்கு பேர் சிற்றம்பலம். நெற்றி பொட்டுக்கு சிற்றம்பலம் என்றும், அண்ட சராசரங்களை உள்ளே வாங்கி கொடுக்குற சகசிரார சக்கரத்திற்கு பேர் பேரம்பலம் என்ற பேர் உள்ள என் பேரை நீங்கள் வச்சுருங்க. வெளியில் சொல்லிடுவோம், பொய் சொல்லாது சொல்லுங்கண்ணா. அப்போ சொன்னார், இல்லை, ஒரு சித்தப்பாவுடைய பிள்ளைக்கு இந்த 6 பேரோட பேர் வச்சுருந்தாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஆன்மாவோட 96 தத்துவங்கள் உங்களோட சேர்ந்து செயல்படும். உங்களோட செயல்பாட்டுக்கு நீங்கள் தான் உடந்தையே தவிர இந்த பிரபஞ்சம். உங்கள் வரலாற்றை நீங்கள் எழுதுங்க. உங்கள் வரலாறை நீங்கள் நினச்சி பார்த்தாவே இந்த பிரபஞ்சத்தில் அண்ட சராசரில் அஷ்டமா சித்தி பெறுவீங்க. அஷ்டமா சித்திக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னாவே சித்தர் நிலைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த வழிபாட்டுக்கு போவதற்கு உங்கள் ஆன்மா சுத்திப்படுத்தணும். உங்கள் ஆன்மா சுத்தியிலேருந்து சித்தி பெறும்போது தான் சித்த புருஷர்களுக்கெல்லாம் இந்த உருவ வழிபாடெல்லாம் உள்வாங்கியதால் தான் அவங்க சித்த புருஷர்களாக மாறினாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இத்தனை உருவ வழிபாடுகளை கொண்டு வராங்க. இப்படியெல்லாம் ஏன் வகுத்து வச்சுருக்காங்கன்னா, எப்படியும் உங்கள் ஆன்மாக்குள்ளே நல்ல எண்ணங்கள் பதிய வேண்டும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட நோக்கம், பிரபஞ்சம் போகும் பாதை. அப்படிப்பட்ட பாதையை தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்ச இந்த வாய்ப்பை தந்த ஐயாவுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.